அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். மென்மையான டைல்ஸ் பதிக்கப்பட்ட தரையில் தன் முகத்தை பார்த்தபடியே எதிரில் வந்து யார் மேலும் இடிக்காமல் கவனமாய் செல்வாவின் டேபிளுக்கு வந்தான் பிரபு. குப்பையாய் குவிக்கப்பட்ட காகிதங்களுக்கு நடுவில் எதையோ பொறுக்கிக் கொண்டிருந்த செல்வா பிரபுவின் வருகையால் ஈர்க்கப்பட்டு நிமிர்ந்தவன் அவனின் அற்புதமான உடையலங்காரத்தை பார்த்து, என்னடா புது மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வந்து நிற்கிற? எனக்கு தெரியாம யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ? சிச்சி, ஒரு பொண்ணை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஊரெல்லாம் சுற்றுனதுக்கு அப்புறம்தான் லைட்டாக போர் அடிக்கும் பத்தியா? அப்போதான் கல்யாணம்னு ஒரு கொள்கையோடு இருக்கிறேன்னா. அதனால கண்டிப்பாக என்னோட மேரேஜ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும். இது வேற விஷயம். கண்ணடித்தான் பிரபு. அது என்னவோ போ என்றான் செல்வா. இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குன்னு எடிட்டர் சொன்னாரு. அங்கே ஏதாவது என் லெவலுக்கு மாட்டலாம் இல்லையா? ஏன்டா அப்படி அலையிற? அப்படி பொண்ணுங்க கிட்ட என்னதான் இருக்கு? நான் என்ன ஒன்ன மாதிரி சாமியாராடா? நீ எழுதுகிற கட்டுரைக்கு எத்தனை பொண்ணுங்க பாராட்டு கடிதம் எழுதுறாளுங்க. நானாக இருந்தேன்னா வச்சுக்க, அவளுங்களில் யாரையாவது ஒருத்தியை பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பேன் தெரியுமா? சரிதான் போ. எனக்கு என்னடா மச்சான் குறைச்சு? கேமராவை தோளில் மாட்டிக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்தா போதும். அவ என்னை கொத்திட்டு போகிறதுக்கு என் பர்சனாலிட்டியை மட்டமாக கணக்கு போட்டுறாதா என்ன? ஆமாம்மா, பெரிய அஜித் குமார்னு மனசில் நினப்பு. உனக்கு எப்பவுமே பொறாம அதிகம்டா. சார், உங்க 2 பேரையும் எடிட்டரையா கூப்பிடுறாரு பவ்யமாய் சொல்லிவிட்டு போனான் பியூன். நீ போ ராஜ், நாங்கள் உடனே வர்றோம். விளையாட்டு பேச்சை விடுத்து இருவரும் விரைப்பானார்கள். எடிட்டர் சக்திவேல் என்ற பெயர் பலகையை சுமந்து இருந்த அறைக்குள் அனுமதியுடன் உள்ளே நுழைந்து, குட் மார்னிங் சார் என்று கோரஸாய் குரல் எழுப்பினார்கள். மார்னிங் பாய்ஸ் என்ற சக்திவேல் பத்திரிகை தொழிலில் பழம் தின்று கொட்டை போட்டவர். போட்டிகள் நிறைந்த உலகில் தரமான ஒரு பத்திரிகையை நடத்துவது என்பது அத்தனை இயல்பில்லையே. தங்களது ரேட்டிங்கை உயர்த்திவிடவும் விற்பனையை பெருக்கவும் கிசுகிசு 3ஆம் தர விஷயங்களை பற்றி பத்தியாய் விளக்கம், ஹீரோயின் ஆடை குறைப்பு க்ளோஸ்அப்கள் இவையெல்லாம் இல்லாமல் மக்களின் நலனிற்காய் நடத்தப்படும் பத்திரிகை தான் தீப்பிழம்பு. அதன் எடிட்டர் தான் சக்திவேல். சமூகத்தில் சிறந்த மனிதர், இரக்க சுபாவமும் கருணை உள்ளமும் கொண்டவர். உட்காருங்க 2 பேரும் என்று எதிரில் இருந்த நாற்காலியை காட்டினார் தன் முன்பக்க வழுக்கையை தடவியபடியே. இருவரும் மர நாற்காலியை ஆக்கிரமித்துக் கொள்ள, செல்வா, போன வாரம் நீ வேலையில்லா பட்டதாரிகளை பற்றி எழுதின ஆர்டிகல்ஸுக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்குப்பா. தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் சொல்கிற? உன் எழுத்துக்களில் ஒரு ஜீவன் இருக்கு. அது படிக்கிறவங்க உணர்வுகளை தட்டி எழுப்புது. இளைஞர்கள் தான் எதிர்காலம்னு சொன்ன விவேகானந்தருடைய கூற்றை நீங்கள் எல்லாம் உண்மையாக்குறீங்கப்பா. இப்போ நீங்கள் போக போகிற இடமும் சமூகத்துக்கு ரீச் ஆகணும். இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு போய் ஒரு பேட்டி எடுக்கணுமே. அங்கே மேகலான ஒரு லேடி இருப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய உதவியை அவங்க செய்வாங்க. இதுவரையில் இந்த இடத்த பற்றி யாரும் பேட்டி எடுத்ததில்லை. அது மட்டும் இல்லை செல்வா, இது அற்புதமான கட்டுரையாக வெளிவரணும். அது உன் கையில் தான் இருக்குது. ஃபோட்டோஸ் கவர் செய்கிறதுக்கு உன்னோட நம்ம பிரபுவை கூட்டிகிட்டு போயிரு. இந்தாங்க கன்வீனியன்ஸ் என்று ஒரு கணிசமான தொகையை தந்தார். சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். லாயர்ஸ் மீட்டிங்கில் நடந்த பேச்சையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஜோசப் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் சார். அதை பிரிண்ட் போட்டு ப்ரூஃப் பார்த்துடுங்க சார். கண்டிப்பாக செல்வா. தன் அறைக்கு சென்று வேண்டியவற்றை கலெக்ட் செய்த பிறகு கழுகு பார்வையோடு அந்த கார்டை நோக்கிய பிரபுவை அலட்சியப்படுத்தி தன் சட்டை பைக்குள் அதை போட்டுக்கொண்டு நுழைந்தான் செல்வா. வண்டியை உசுப்பிவிட அது கணவனின் கொஞ்சலுக்கு சினுங்கும் இளம் மனைவியைப் போல தயாரானது. செல்வா, இப்போவாவது சொல்லடா, நம்ம எங்கே தான் போகிறோம்? எடிட்டர் அத்தனை பில்டப் கொடுத்தாரு. பிரபு, எல்லாம் உன் அலங்காரத்துக்கு ஏற்ற இடம்தான். அப்போ லேடிஸ் ஹாஸ்டலோ? நீ தான் நேரடியாக பார்க்க போறியே, அது வரையில் சஸ்பென்ஸ் தான். உன் சஸ்பென்ஸில் தீய வைக்க வாய் விட்டு சிரித்தான் செல்வா. வண்டி நின்ற இடம் கண்டு முகத்தை சுழித்தான் பிரபு. இறங்கடா மச்சான். என்னடா செல்வா, இங்கேயே கூட்டிகிட்டு வந்த? ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போறியா? பிரபு, எடிட்டர் இங்கே தான் பேட்டி எடுக்க சொல்லி அனுப்புனாரு. நோ, நான் இங்கே வரவே மாட்டேன். வேண்டான்னு கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா உன்னைய டிஸ்மிஸ் செஞ்சுடுவாங்க. அப்புறம் புவாவுக்கு லாட்ரி தான், பரவாயில்லையா? ஐயையோ, நீ சுடுகாட்டுக்கே கூப்பிட்டாலும் வர நான் தயாராக இருக்கிறேன். சரியா? சிரிக்காதடா, என் வயிறு எரியுது. நீயும் அந்த ஆள் சேர்ந்துக்கிட்டு என்னை பழி வாங்கிட்டீங்களே. நைட்டே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா சாதாரணமாக ட்ரெஸ் போட்டிருப்பேன்ல. புலம்பாம வாடா. வாசலில் ஒரு கொட்டாவியோடு உட்கார்ந்து இருந்த வாட்ச்மேனிடம் அடையாள அட்டையை காட்டிவிட்டு ஹாலை கடந்து சென்று என்னை தட்டு என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்த கதவை 3 விரல் மடக்கி இருமுறை தட்டினான் செல்வா.
எஸ் கமின் என்று குரலைத் தொடர்ந்து, மிஸ்ஸஸ் மேகலா பத்மநாபன். எஸ் மை செல்ஃப். குட் மார்னிங் மேம். வி ஆர் ஃப்ரம் ப்ரெஸ். வெல்கம் சார். நீங்கள் வருவீங்கன்னு உங்கள் எடிட்டர் மிஸ்டர் சக்திவேல் ஃபோன் பண்ணார். ப்ளீஸ் சிட் டவுன். நன்றி மேடம். என்னோட பேர் செல்வா. இது பிரபு, எங்கள் ஃபோட்டோகிராஃபர். ரொம்ப முக்கியம், முனகினான் பிரபு. 1 மினிட். என்ன சாப்பிட்றீங்க? ஹாட் ஆர் கோல்ட்? கொஞ்சம் ஜில்லுன்னு ஆர்டர் பண்ணுங்க மேடம். நான் ரொம்ப சூடாக இருக்கிறேன். என்னது? வெயிலில் வந்ததை தான் அப்படி சொல்கிறேன். சும்மா இரம் பிரபு. மேகலா தன் தொண்டையை செரும்பியபடி இன்டர்காமில் 2 குளிர்பானங்களுக்கு ஆர்டர் பண்ணினாள். மேகலாவுக்கு குறைந்தது 45 வயது இருக்கும். ஆனால் பார்வைக்கு சற்று மூப்பாய் தெரிந்தார். பழைய சோடா புட்டி கண்ணாடி போட்டது வேறு, கண்ணை இன்னமும் பெரிதாய் காட்டியது. டேபிளில் மினி டேப்பர் ரெக்கார்டர் சுழல ஆரம்பித்தது. விதியே என்று பிரபு தன் கேமராவினால் அந்த பெண்மணியை பல கோணங்களில் உள்வாங்கினான். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எத்தனை வருடங்கள் ஆகுது? 22 வருஷங்கள் ஆகுது. நானும் என் கணவரும் 82ல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு குழந்தை இல்லை. இயல்பிலேயே சேவை மனப்பான்மை உள்ள என்னோட கணவர் இந்த சேவா சங்கத்தை துவங்கினாரு. அவர் ஒரு சிறந்த மனநல மருத்துவரும் கூட. மேடம், சேவா சங்கம்ங்கிற பேரில் இவங்களுக்கு ஏன் ஆதரவு தர்றீங்க? இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அனாதை இல்லம், முதியோர் காப்பகம், ஆதரவற்ற பெண்களுக்குன்னு எத்தனையோ இல்லங்கள் இருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எதிர்காலம் ஏதாவது ஒரு வகையில் பிரகாசமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தன்னையே யாருன்னு அடையாளம் தெரியாதவங்களுக்கு எத்தனை வளர்ந்தாலும் 2 வயசு குழந்தைகளுக்கு மட்டுமே உள்ள முதிர்ச்சி தான் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு தான் ஆதரவு தேவைன்னு முடிவு செஞ்சு துவங்கிய இல்லம்தான் இது. வெல்டன் மேடம். ஆனால் இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு எந்த முறையில் ட்ரீட்மெண்ட் தர்றீங்க? இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு ரகம். கஷ்டம்தான். இவங்களை ராவும் பகலுமா செக் பண்ணிட டியூட்டி டாக்டர்ஸ் உண்டு. மருந்துகள் மாத்திரைகளுக்கு சில ஃபார்மசிகள் ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்ல பல உள்ளங்களால் என்னால் இந்த இல்லத்தை நடத்த முடியுது. மேடம், இப்படி ஒரு இல்லம் நடத்த பணம் ரொம்பவும் முக்கியம். செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? என்னுடைய கணவர் நல்ல பிஸ்னஸ் மேன். இந்த இல்லம் இருக்கிற இடம் அவருடைய பரம்பரை வீடு. மற்ற சொத்துகள், தெரிந்த நல்ல உள்ளங்களோட உதவி, இது எல்லாம் சேர்ந்து தான் இத்தனை நாள் நல்லபடியாக நடத்த முடியுது. மேடம், இத்தனை வர இந்த இல்லத்தை பற்றி அதிகம் வெளியே தெரிவிக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்னுடைய கணவர் தான். அவருக்கு ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு பாலிசி உள்ளவர். அவர் இறந்த பிறகுதான். என்னாச்சு மேடம்? 2 months முன்னாடி நடந்த விபத்தில் கண்ணாடியை எடுத்து நாசுக்காய் கர்ச்சீஃபால் துடைத்து கொண்டார். ஐ எம் ரியலி சாரி மேடம், செல்வா சொன்னான். பரவாயில்ல, இப்போ நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் ஒரு பப்ளிசிட்டிக்காக மட்டும் இல்லாமல் சோஷியல் ஒர்க்காக நினச்சி உங்கள் எடிட்டர்கிட்ட பேசினேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. கட்டாயம் மேடம். இல்லை, நல்லபடியாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ரூம்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? தாராளமாக வாங்க. அவர் முன்னே நடக்க காலி செய்த குளிர்பான பாட்டிலை நகர்த்திவிட்டு இவர்களும் எழுந்தனர். டே பிரபு, அங்கே என்னடா பிராக் பார்த்துக்கிட்டு இருக்கிற? நம்ம எடிட்டர் கடைசியில் இப்படி என்னைய பழி வாங்கிட்டாரேடா. அந்த ஆளுக்கு எப்பவுமே என் பர்சனாலிட்டி மேலே ஒரு கண்ணு. வழுக்கு தலையன். எவ்வளோ பர்சனாலிட்டியாக வந்தேன், கடைசியில் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வாசலில் வந்து நிற்க விட்டுட்டானு. தயவு செஞ்சு உன் புலம்புல நிறுத்திட்டு வர்றியா முதல்ல? சிறைச்சாலை போல ஒவ்வொரு அறையும் இரும்பு கம்பிகள் கொண்டு மூடப்பட்டிருந்துச்சு. முதல் 2 அறைகளை கடந்து செல்லும் போது நண்பனை கைப்பிடித்து பின்னுக்கு இழுத்தான் பிரபு. என்னடா? 7 o'clock கொண்டு பளபளவென்று மழித்திருந்த முகத்தை தொட்டு காட்டி, எல்லாமே வேஸ்டா போயிடுச்சேடா என்று சோகமாக சொல்ல வெகு சிரமப்பட்டு தன் சிரிப்பை அடக்கி கொண்டான் செல்வா. மேடம், இந்த செல்லில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே எப்படி கொண்டு வரப்பட்டாங்க? சிலர் உறவுகளால், சிலர் அனாதையா இருக்கிறவங்கன்னு முன்பின் அறியாதவர்கள் கூட அழைச்சிட்டு வருவாங்க. இந்த செல்லில் இருக்கிற பொண்ணு பேரு பத்மா. கல்யாணமாகி எத்தனையோ கஷ்டங்களை பட்டுட்டா. பெண் குழந்தை வேண்டாம்னு புகுந்த விட்ட ஆளுங்க செஞ்ச கொடுமையினால ஒரு நாள் இப்படி ஆயிட்டா. ரமானு பேரு இந்த பொண்ணுக்கு. கல்யாணம் பண்ற வயசு பொண்ணை கண்ணுக்கு நேரா விபத்துல பறி கொடுத்தவ. அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டா. டெய்லி மார்னிங் இவங்க எல்லாருக்குமே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். அப்புறம் ப்ரேயர், பிரேக்ஃபாஸ்ட், சின்ன சின்ன வேலை, லஞ்சு, உறக்கம், நடைப்பயிற்சின்னு ரொட்டீனாக இருக்கும். அதேபோல் ஒவ்வொரு செல்லிலும் உள்ளவர்களை சுருக்கமாய் 5 நிமிடங்கள் பேசினார் மேகலா. இதோட இந்த வார்டு முடியுது. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டுமா மேடம்? ஷூர்.
பிரபு இங்கே ஃபாலோ பண்ணி மேடத்தோட சேர்ந்து ஒரு ஸ்டில் எடுடா. கூப்பிட்ட குரலுக்கு பதில் வராமல் போகவே திரும்பியவன் முதல் வார்டின் ஆரம்பத்திலேயே நீல நிற சீருடை அணிந்த பெண்ணிடம் பிரபு பேசுவதைக் கண்டு மேகலாவிடம், ஒரு நிமிஷம் மேடம் என்று உரைத்துவிட்டு பிரபுவிடம் நகர்ந்தான். மாமா மாமா, என்னை ஒரு போட்டோ எடுக்கிறியா என்று பிரபுவிடம் கெஞ்சியது அந்த பெண். சிப்போ என்று அவன் விரட்ட மிரண்டு ஒதுங்கினார் போல ஒதுங்கி அவன் தலைமுடியை களைத்து விட்டு ஓடியது. கடவுளே, என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிற? என்னடா பிரபு, பொண்ணு மாட்டிக்கிச்சு போல என்று கண்ணடிக்க, சும்மாரு செல்வா, நீ வேற என்னை வெறுப்பேத்தாத. சரி சரி வா, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டில் எடு. பிரபுவின் பார்வை மேகலாவிடம் சென்றது. களைந்த தலையும் கசங்கிய பெங்காலி காட்டன் புடவையின் சுருக்கங்களை சீராக்கி கொண்டிருக்க, நான் நினைக்கிறேன் செல்வா, இந்த அம்மாவுடைய புருஷன் இவங்க தொல்லை தாங்காம தான் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உன் திருவாயை மூடிக்கிட்டு வான்னு சொல்றேன். பிரபுவை தரதரவென்று இழுத்து போனான் செல்வம். இப்போ நாம பார்க்க போற பொண்ணு போதை மருந்து பழக்கம் உடையவ, பட்டதாரி ஆக வேண்டிய பொண்ணு. இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி தன் கற்பை பறி கொடுத்துட்டு இப்படி பைத்தியமாயிட்டார். 2 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா? முன்ன மாதிரி அழுகை இல்லை, கத்தல் இல்லை, எதையுமே வெறிச்சு பார்க்கறதில்ல. ஆனா சில நேரங்கள்ல தன்னோட கட்டுப்பாட்டை இழந்துடுவா. எந்த மாதிரியான நேரத்துல? பிரபு கேட்டான். அந்நிய ஆண்களை பார்க்கும்போது மட்டும். பிரபு மிரள, பயப்பட வேண்டாம் ப்ளீஸ், ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வச்சிருக்கோம். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்மையான அன்பும் மருந்து மாத்திரைகளும் தான் குணப்படுத்தும் மிஸ்டர் செல்வா. ஆனா பாவம், இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் கவனிக்க கூட ஆளே இல்லைல்ல. பேசியபடியே அடுத்த செல்லை அடைந்தன. இவதான் மேகலா சுட்டி காட்டிய திசையில் ஒன்று சுதந்திரமாய் தன் வாய்க்குள் நுழைவதை கூட அறியாமல் வாயை பிளந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பார்வையை போட கண்கள் வெளியே தெரித்து விழுவதைப் போல் பார்த்த செல்வா, மேடம், இவ இவ நீரஜா தானே? அதிர்ச்சியின் விளிம்பில் ஏறக்குறைய கத்தியை விட்டான். விழிகளில் வியப்பை தேக்கியபடி, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா என்றார் மேகலா. மேடம், நாங்க 2 பேரும் தஞ்சாவூர்ல ஒரே காம்பவுண்ட்ல குடியிருந்தவங்க. கொஞ்ச காலமா என் குடும்பத்துக்குள்ள கான்டாக்டே இல்லை. ஆனா இவளை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. மேடம், இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னு சொல்ல முடியுமா? இங்க நின்று பேச வேணா, வாங்க ஆஃபீஸ் ரூம் போகலாம். ரூமிற்கு வந்தவுடன் ஒரு நிமிஷம் என்று உரைத்துவிட்டு திரும்பியவரின் கையில் தடிமனான லெட்ஜர் இருந்தது. அதில் நடுப்பக்கம் பிரித்து விரலை வைத்து விரட்டி, தனசேகர் அடையார்னு இருக்குது, அவரு நீரஜாவுடைய சித்தப்பா. ஃபுல் அட்ரஸ் இருக்கு, வேணுமா? அவசியம் வேணும் மேடம். வேறு ஒரு விஷயம், நீரஜாவை ட்ரீட் பண்ற டாக்டரை நான் பார்க்கலாமா? அவர் நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வருவாரு, அப்போ வந்து பாருங்களேன். ரொம்ப நன்றி மேடம், தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செஞ்ச எனக்கு பெரிய உதவி மேடம். இது நீரஜாவை பத்திரமா பார்த்துக்கோங்க மேடம். அது என்னோட கடமை செல்வா. இந்த பேட்டி எப்போ வெளியே வரும்? இன்னும் 1 வாரம், அதுக்கு பின்னாடி வந்துடும் மேடம். நாங்கள் கிளம்புறோம் மேடம். மனம் இல்லாமல் அங்கிருந்து நகர்பவனை ஆச்சரியமாய் பார்த்தான் பிரபு. பிரபு, ஆஃபீஸில் எனக்கு லீவ் சொல்லிடு. எடிட்டர் கேட்டா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லு. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இப்போ திடீர்னு அம்போன்னு விட்டுட்டு போற? பேசாதடா, நான் நைட்டு வந்து சொல்கிறேன். நண்பனின் பதிலுக்கு கூட காத்திராமல் கிளம்பி விட்டான் செல்வா. எல்லாம் ஏன் நேரம் போ என்று தன்னையே நொந்தபடி தன்னை தாண்டி சென்ற ஆட்டோவை கை காட்டி நிறுத்தி அதன் கவர்ச்சி குழுக்களில் பங்கெடுத்து கொண்டான் பிரபு. மனதில் பல்வேறு எண்ண ஓட்டங்களுக்கு இடையில் வண்டியை செலுத்தினான் செல்வா. தஞ்சாவூர் பெரிய கோவில் தெருவில் பக்கத்து வீடுகளில் வசித்தவர்கள்தான் நீரஜாவின் குடும்பத்தினரும் செல்வாவின் குடும்பத்தினரும். நீரஜாவின் தந்தையும் செல்வாவின் தந்தையும் அலுவலகம் ஒன்றில் குமாஸ்தாவாய் வேலை பார்த்து வந்தார்கள். பழகுவதற்கும் இனிமையாகவும் எளிமையாகவும் இருந்த அவர்களின் குடும்பமும் கருவண்டு கண்களும் கிப்பித்தலையுமாய் குறும்பு செய்த நீரஜாவை செல்வாவின் தாய் சரோவுக்கு ரொம்பவே பிடித்து போனது. செல்வாவின் வீட்டு செல்லப்பிள்ளை அவள். எப்போதும் இவன் வீட்டில்தான் வாசம். குழந்தைகளின் பாசம் பெரியவர்களையும் இணைத்தது. நல்லது கெட்டது என சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். நீரஜா பள்ளி இறுதியாண்டில் நுழையும் போது செல்வா ஜேர்னலிசம் பயின்றான். அம்மா அம்மா, குரல் எழுப்பியபடியே வீட்டிற்குள் நுழைந்தவன் ஹாலில் காலிஃப்ளவர் பக்கோடாவை தின்றபடி டிவி பார்த்து கொண்டிருந்த நீரஜாவின் தலையில் தட்டினான். ஆன்ட்டி, அண்ணா அடிக்கிறாங்க. அவன் அடித்த இடத்தை தடவியபடியே கூறிய நீரஜாவிற்கு ஆதரவாய் இன்னொரு தட்டில் காலிஃப்ளவர் பக்கோடாவோடு வந்தாள் சரோஜா.
ஏம்மா இந்த வாளுக்கு டிஃபன் தராதேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உனக்கு? ஏண்டா குழந்தைய போய் திட்டுறேனா? குழந்தை என் குழந்தை, பாலை பாட்டிலில் ஊற்றி கொடுமா. எனக்கு முன்னாடி இவ சாப்பிட்டா எனக்கு டிஃபனே கிடைக்கிறதில்ல. அண்ணா, உனக்கு எப்பவும் அவளை கிண்டல் பண்ணுறதாண்டா வேலையே. பின்ன என்னம்மா, ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு வர்றது கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் டிவி பார்க்குறா பாரு. நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன், அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? கட்டாயம் பாஸ் பண்ணிடுவேன். உங்களை மாதிரி கோட்டடிக்க மாட்டேன். யார? மீண்டும் அவன் அடிக்க கை ஓங்க சரோஜாவின் முதுகிற்கு பின்னால் பதுங்கினாள் நீரஜா. சொன்னார் போலவே நீரஜா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் ஆகினாள். தஞ்சாவூரிலேயே நல்ல கல்லூரியில் ஃபார்ம் வாங்கிவிட செல்வாதான் கூட்டி போனான். அன்று காலையில் நீரஜாவின் தந்தை பூபதி செல்வாவை அழைத்து, நீ எங்கேயும் முக்கியமா வெளியே போக வேண்டியதில்லைன்னா நீரஜாவை காலேஜ் கூட்டிட்டு போறியா செல்வா? கட்டாயம் அங்கிள். எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கு. அந்த வாழைக்கிழம்ப சொல்லுங்க முதல்ல. ஒப்புக்கொண்டபடியே ஃபார்ம் வாங்கி அட்மிஷன் வாங்கும் வரையில் அவளுக்கு உதவியதோடு கல்லூரிக்கும் காலையில் கூட்டிக் கொண்டு போய் வந்தான். எண்ணங்களில் உண்மையும் புனிதமும் இருந்தால் கெட்டதில் கூட நல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க தோன்றும். ஆனால் பெரும்பாலும் தப்பான கண்ணோட்டத்திலேயே பேசிய சிலர் நீரஜா செல்வாவின் அன்பை திரித்து கூற சரோ நடுங்கினாள். அண்ணா, நம்ம ஊர் ஜனங்க வாய் பற்றி தான் தெரியுமேனா. செல்வா பரவாயில்ல, ஆம்பளை பிள்ளை. ஆனா நீரஜா வயசு பொண்ணு, நாளைக்கு ஒரு இடத்துல வாழ போறவ. அவளுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தா என்னால தாங்க முடியாதேன்னு. அட விடுமா, நரம்பில்லாத நாக்கு 4 பேசும். அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா வாழவே முடியாது. நாம நம்ம பிள்ளைங்கள முழுசா நம்பணும். மனசுல எந்த வில்லங்கமும் இல்லாம பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிற குழந்தைகளோட ரெக்கையை பிச்சு காயப்படுத்தணுமா சொல்லு? அதுக்கு இல்லைங்கண்ணா. புரியுதுமா, என்னைய விட நீரஜாவை நீ தான் பாத்துக்கிற. அவ மேல உள்ள அக்கறையில பேசுற. இத குழந்தைகள் கிட்ட சொன்னா எத்தனை வேதனை அடைவாங்க. நாம நமக்கு தாமா வாழணும். என்ன சிவம், தங்கச்சிக்கிட்ட எடுத்து சொல்லுங்க. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க 2 பேரும். கணவரின் பேச்சில் சமாதானம் அடைந்தாள் சரோஜா. ஆனால் தீ நாக்குகளைப் போல இறைவனும் அவர்களை பிரிக்க முடிவு செய்து விட்டார் போலும். பூபதிக்கு சென்னைக்கு மாற்றல் ஆகிவிட்டது. நீரஜாவின் படிப்பையும் பாதியில் நிறுத்தி சென்னை கலைக்கல்லூரியில் சேர்க்க ஏற்பாடும் செய்தாகிவிட்டது. அத்தனை நாட்கள் ஒட்டி உறவாடி இருந்த உறவுகள் பிரிந்து போனதை எண்ணி இரு குடும்பமும் வேதனையில் துடித்தன. நான் ஆண்டியை விட்டு வரவே மாட்டேன், போங்கப்பா என்ற அழுத அடம் பிடித்த நீரஜாவை சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது செல்வாவிற்கு. ஏன் மண்டு, ஏன் அழுவுற? இந்த இருக்குது சென்னை, நினைச்சா வரமாட்டேனா என்ன? நான் போயிட்டு வரேனா? கண்களில் கண்ணீரோடு விடை பெற்ற நீரஜாவை அதற்கு பிறகு பார்க்கவில்லை அவன். ஊருக்கு போய் சில நாட்கள் வந்து கடிதமும் நின்றுவிட, இவனும் ட்ரெயினிங் போய்விட தொடர்பும் விட்டு போனது. கடந்த முறை ஊருக்கு போன போது கூட சரோஜா அங்கலாய்த்து கொண்டாள். என் வீடே கதினா ஆன்டி ஆன்டின்னு காலை சுத்தி வந்த பொண்ணு லெட்டர் கூட போடலையே. டே தம்பி, நீயும் சென்னையில தானே இருக்க, போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வாயேன். தாய் சொல்லும் முன்னரே அவனும் போய் பழைய முகவரியில் பார்த்து விட்டான். எந்த தகவலும் இல்லை. யாரும் இருப்பதாய் கூட சொல்லவில்லை. பழைய அலுவலக முகவரியில் கேட்டால் பூபதி வேலையை விட்டு சென்று விட்டதாய் சொல்லிவிட்டனர். அதன் பிறகு இப்போதுதான் அவளை பார்த்தான். மனம் பாறையாய் கனத்தது. குறும்பாய் சிமிட்டிய கண்களில் ஒளி இல்லை, சிரிப்பில்லை, மொழி இல்லை. ஜடமாய் தன்னையே அறியாமல் பைத்தியமாய் அவளை காண்பான் என்று செல்வா கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே. கடவுளே, அந்த ஒன்றுமறியா பிஞ்சு உள்ளத்துக்கு என்னதான் நடந்துச்சு? பதைபதைப்போடு அடையார் சிக்னலை தாண்டியவன் அந்த தெருவை அடைந்தான். பச்சை பெயிண்ட் அணிந்து ஆலமர நிழலொன்றில் குளித்து கொண்டு 18ஆம் நம்பர் கொண்ட அந்த வீட்டின் முன் வண்டியை நிறுத்தினான் செல்வா. ஒரு நிமிட வேக நடையில் கிரில் கதவை திறந்து பஸ்ஸரை அழுத்த உள்ளே 2 குருவிகளின் கொஞ்சலுக்கு பின் அழுக்க வேஷ்டியுடனும் கை வைத்த பனியனுடன் கதவிற்கு பின்னால் 50 வயதை கடந்த மனிதர் நின்றிருந்தார். தன் முன் நின்ற இளைஞனைக் கண்டு புருவம் சுருக்கி, நீங்க என்றார். சார், இங்க தனசேகர்னு. நான் தான் சார். நான் தீப்புழம்பு பத்திரிகை நிருபர் செல்வா. உங்க ரத்தம் உறிஞ்சுற ஆடுகள் கட்டுரையை நான் படிச்சிருக்கேன் மிஸ்டர் செல்வா. வெளியூர்ல தமிழர்கள் வேலைன்ற பெயர்ல படுற அவலங்களை அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. ப்ளீஸ் வெல்கம். நன்றி சார், உட்காருங்க. குளிர்ந்த நீர் நிறைந்த டம்ளரை அவனிடம் நீட்ட அதை பெற்றுக்கொண்டவன், சார், உங்ககிட்ட நீரஜா பற்றி பேசணுமே. தம்பி, நீரஜா உங்களுக்கு தஞ்சாவூரில் நானும் அவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, பக்கத்தில் சரோஜான்னு ஒரு ஆன்ட்டின்னு நீரும் அடிக்கடி சொல்லுவாளே, அவங்களா நீங்கள்? ஆமாம் சார்.
தம்பி, நான் ஒரு வகையில் அவங்களுக்கு தூரத்து உறவு. நீரஜாவுக்கு சித்தப்பா முறை. பூபதி இந்த ஊருக்கு வந்த கொஞ்ச நாள்ல வேலையை விட்டுட்டு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரா சேர்ந்தாரு. நீரஜாவும் நல்லா கல்லூரியில் படித்தா. எல்லாம் நல்லபடியாக போச்சு. ஆனால் இப்போ நீரஜா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில். அங்கே அவளை பார்த்து பதறித்தான் சார் உங்களை பார்க்க வந்தேன். எல்லாம் விதி தம்பி. டிகிரி முடித்து நல்லபடியாக வாழ வேண்டிய ஒரு பொண்ணு கொஞ்சம் மனசை பறி கொடுத்ததுனால தானும் அழிஞ்சு அவள் குடும்பத்தையும் அழிச்சிட்டா. என்னதான் சார் நடந்துச்சு? நீரு ரொம்பவும் நல்ல பொண்ணு. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள சும்மாவே விடக்கூடாது சார் என்றான் உணர்ச்சி பொங்க. அவங்கள தண்டிக்கிறதுனால நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா தம்பி? எல்லாம் விதி. என்னால் அவளுக்கு உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். நல்ல நிலைமையில இருந்தவ என் தங்கச்சி மாதிரி சார் அவ. கலங்கிய நிலையில் அவன் கூறியதை கேட்கவும் உள்ளே எழுந்து சென்றவர் திரும்பிய போது கையில் சிவப்பு நிற டைரி ஒன்று முளைத்து இருந்தது. இது நீரஜாவுடைய டைரி. சொந்த அண்ணன் மகளாவே இருந்தாலும் அவளோட அந்தரங்கத்துல மூக்க நுழைக்க நான் விரும்பல. அதனால நான் இதை படிக்கவே இல்லை. உங்களுக்கு உதவியா இருக்குமான்னு பாருங்க. சார், அங்குளும் ஆன்ட்டியும். அது ரொம்பவும் கொடுமையான விஷயம் தம்பி. அவர் சொல்லி முடித்த சமயம் செல்வாவின் கண்கள் குளமாகி இருந்தன. அப்போ நான் கிளம்புறேன் சார். இனிமேல் நீருவை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தம்பி, இன்னொரு விஷயம். நீருவுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட வேணாம். எந்த மானத்தை பெருசா மதிச்சு நீரஜாவுடைய பெத்தவங்க 2 பேரும் இறந்தாங்களோ அதுக்கு பங்கம் வர்ற மாதிரி பத்திரிகையில போட்டு அவ வாழ்க்கையை கெடுத்துட வேணாமே. ஐயா, நீரு என்னுடைய தோழி. இந்த முயற்சியில் அவளுக்கு எந்த தீங்கும் வராது. நான் அப்ப வர சார். அவரிடம் இருந்து விடை பெற்று கொண்டான் செல்வா. மணி 11 ஆகுது. இன்னும் தூங்காம லைட்டை போட்டுக்கிட்டு என்னையும் தூங்க விடாம பண்ற. அப்படி என்னதாண்டா செய்யற? நண்பனின் தோளில் தட்டினான் பிரபு. அது இருக்கட்டும்பா. நீ ஏன் இன்னைக்கு ரொம்ப லேட்டு? எங்கே போயிட்டு சுத்திட்டு வர்ற? ஏய், என்னை பத்தி இத்தனை மட்டமா கணக்கு போடாத. கடமையே கண்ணு காது மூக்குன்னு இருக்கிறவன் நான். அந்த கிழட்டு பிசாசி எல்லா ஃபோட்டோவும் இன்னைக்கே பிரிண்ட் போட்டு தரணும்னு சொல்லிருச்சு. அதனால தான் இவ்வளவு லேட்டு. என்னை பற்றி ஏதாவது கேட்டாரா என்ன? செல்வா கேட்டான். கேட்காம இருப்பாரா? நீ தான் அவருடைய தத்து பிள்ளையாச்சே. கட்டுரையை 2 நாளைக்குள்ள முடிச்சு தந்துட சொன்னாரு. உனக்கு வைத்தறிச்ச? ஐயா ராசா, அந்த ஆள் உன் மேலே காட்டுறது பாசம்னு நினச்சியாக்கும். மூக்கு ஒழுகிக்கிட்டு இருக்குமே அவர் பொண்ணு, அதைய உன் தலையில கட்டதான் தெரிஞ்சுக்கோ. சீப்படா. என்னடா, எலி பொறிக்குள்ள வடைய வைக்கிறது எதுக்குன்னு? எலியை பிடிக்கிறதுக்கு தானே. அதே மாதிரி உனக்கு பொறுப்பு கொடுக்குறதும் உன்னைய வளைச்சு போடலாம்னு தான். பெரிய மனுஷனை தப்பா பேசாத. நீ வாட்டுக்க. நீ வேணும்னா பாரேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த மூக்குக்கு நீ கர்ச்சிஃபா மாறலை, நான் என் பேரை மாற்றிக்கிறேன். எப்படி? பிரபுங்கிற பேரை பருப்புன்னு வச்சுக்குவியோ? சரிடா மச்சான், விளையாட்டு போதும். காலையில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை பார்த்தியே, அந்த பொண்ணு யார் செல்வா? நானும் அவளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுடா. தஞ்சாவூரில் ஒரே காம்பவுண்டில் குடியிருந்தவங்க. அவங்க ஃபேமிலியே ரொம்பவும் தங்கமானவங்க. அத்தனை நல்ல பொண்ணை இப்படி பார்க்க மனசு தாங்கலை. என்னாச்சு அவளுக்கு? யாரோ அந்த பொண்ணோட சித்தப்பாவை பார்க்கணும்னு போனியே. பார்த்தேன் பிரபு. அவர் தான் நீரஜாவுடைய இந்த டைரியை கொடுத்தாரு. செல்வா, கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அடுத்து உன்னோட மூதான் என்ன? நீருவை நல்ல டாக்டர்கிட்ட காமிக்கணும். அவளை இந்த நிலைமைக்கு தள்ளியவங்களை தண்டிக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா செல்வா? நான் யாருக்காக செய்ய போகிறேன்? என் நீரஜாவுக்கா தானே. ஏன் நீரஜாவா என்ற வார்த்தையில் நிமிர்ந்த பிரபு, செல்வா, நீ அவளை லவ் பண்ணுறியா என்றான். முட்டாள், லவ் பண்ணாதான் அவளுக்கு நல்லது செய்யணும்னு இல்லடா. அப்ப மனிதாபிமானமா? விடாமல் கேட்டான் பிரபு. நல்ல நட்புக்கு காணிக்கைன்னு வச்சுக்கோயேன். வர வர உன் லாஜிக்கே புரியலடா. செல்வா தன் முன்னால் பளபளப்பாய் மின்னிய டைரியை வருடியவன் பிரிக்க பிரபுவும் அவனுடன் ஒட்டிக்கொண்டான். முதல் பக்கத்திலேயே புடவையில் வசீகரமாய் புன்னகைத்தாள் நீரஜா. எழுதப்பட்ட எழுத்துக்கள் அவன் மனதில் கோர்வையாய் விரிந்தன. உதகமண்டல குளிரை ஒட்டுமொத்தமாய் கண்களில் வாங்கியவள் பன்னீரில் குளிர்ந்தாற் போல வாசனை பரவிய உடலை சல்வாரில் மறைத்தபடி முதல் நாள் கல்லூரிக்குள் நுழைந்தவளின் மனதிற்குள் ராகிங் என்னும் பயப்பந்து உருள ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல நடந்தவளை சுற்றி வளைத்து கொண்டது ஒரு கூட்டம். அம்மனி பேர் என்ன? நீரஜா. நீரஜாவா? எந்த கோர்ஸ்? பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், செகண்ட் இயர். ஓ, ஆங்கில குருவியா? எங்கே கொஞ்சம் கூவு பார்க்கலாம். அவள் மலங்க மலங்க விழிக்க, ஹேய், சொன்னபடி செய்யலன்னு வச்சுக்கோ, உன்னைய கட்டி பிடிச்சிடுவேன் பார்த்துக்கோ என்று அந்த கும்பலின் துச்சாதனன் முன்னே வர வயிற்றில் பயபந்து உருள பின்னோக்கி நகர்ந்தாள். கண்கள் குளமாகிவிட தன்னை யாரும் காக்க முன்வர மாட்டார்களா என்ற திகைப்பில் சுற்றும் முற்றும் நோக்கினாள். அவளின் மருண்ட விழி பார்வை விமலை என்னவோ செய்தது. மற்ற பெண்கள் விடவும்
ஏதோ ஒரு ஈர்ப்பு அவளிடம் ஏற்பட்டதைப் போல் தோன்றியது. ஏனோ அவளிடம் நன்மதிப்பை பெற வேண்டும் என்று எண்ணி கூட்டத்தில் முன்னாடி வந்தான். டே லேடிஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியாதா என்ன? தள்ளுடா இடியட். நம்ம காலேஜ் பொண்ணுங்க கிட்ட யாராவது வம்பு பண்ணா நாம தடுக்கணும். அதை விட்டுட்டு நாமே தப்பா நடக்கலாமா? சுற்றி இருந்தவர்களை விலக்கிவிட்டு நீரஜாவிடம் வந்தான் விமல். பயப்படாதீங்க மிஸ், அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? சூடாக ஒரு கப் காஃபி சாப்பிட்றீங்களா? கேன்டீன் போகலாமா? வேணாம், நான் கிளாஸ்க்கு போகிறேனே. விம்மலுடன் ஓட்டம் பிடித்தாள் நீரஜா. போகும் அவளையே கண்களில் போதையோடு பார்த்தான் விமல். என்னடா மச்சான், ஆள் சூப்பராக இருக்கலடா சுந்தர். கண்ணு வச்சுட்ட சரி, ஆனால் பார்த்தா ரொம்ப சாதுவாக இருக்காளே, இவளை எப்படி உன் வழிக்கு கொண்டு வர போகிற? டேய், இந்த விமல் நினச்சா யாரையும் பின்னாடி வர வைப்பேன். இவ எல்லாரையும் இப்படி ஸ்பெஷலாக இருக்காடா. என்னமோ ஒன்று ஈர்க்குது. ஈரம் படிஞ்ச உதடுகளா, மருண்ட விழிகளா, வழுவழுன்னு இருக்கிற உடலா, எதுனே தெரியலையே. ஆனால் அவளை பார்த்தாலே ஒரு போதை ஏறுது தான் எனக்கு. என்ன விமல், ரொம்ப ரசிக்கிற? வழக்கம் போல் எங்களுக்கும் பங்கு உண்டா இல்லை இது எனக்கு மட்டும்தான்டா மச்சான்? ஜமாயிடா. மாப்பிள்ள, உனக்கு என்ன, உங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். எந்த பிரச்சனை வந்தாலும் பணத்தாலேயே அடிப்பார். அனுபவி ராஜா, அனுபவி. நண்பர்களின் ஆதரவை எண்ணி இதழில் புன்னகையை பரவ விட்டான் விமல். பழுங்கு கற்கள் போல பளபளத்து கொண்டிருந்த அந்த பங்களாவின் ஏசி அறையில் மெத்தையில் உறக்கம் வராமல் நீரஜாவின் நினைப்பில் புரண்டு கொண்டிருந்தான் விமல். ஏகப்பட்ட தொழிலுக்கு ராஜாவான சோமசுந்தரத்தின் ஒரே மகன். சிறுவயதிலேயே தாய் இறந்ததால் அதிக செல்லம் கொடுத்து மகனை வளர்த்தார். அவன் மனம் கோணாமல் கேட்டது எல்லாம் மறுக்காமல் அவனுக்கு அளிக்கப்பட்டது. வளர வளர கூடாத சிநேகமும் வளர்ந்தது. பணம் கை நிறைய புரண்டதால் எல்லாம் இணைந்து அவனை தவறான வழியில் நடத்தியது. சோமசுந்தரமும் அவனை கண்டிக்கவில்லை. மனைவி இறந்த பின் அவரின் உறவிற்கு பல பெண்களை தேடினாலும் யாரையும் உரிமையாய் ஏற்கவில்லை. அது தனக்கும் தன் சுதந்திரத்திற்கும் தடையென கருதியதால் அந்த மாதிரி விஷயத்திற்காகவே பண்ணை வீட்டை வைத்திருந்தார். விமலும் அதை அறிந்து வைத்துதான் இருந்தான். அவ்வப்போது குரூப் ஸ்டடி என்ற பெயரில் தன் நண்பர்களுடன் அவனும் செல்வதுண்டு. அங்கு அனைத்தும் நடக்கும். அது வீட்டு வேலையாட்களின் மூலம் சோமசுந்தரத்தின் காதிற்கு போன போதும் இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் என்று விட்டுவிட்டார். கண்டிக்க ஆளில்லாமல் போக விமல் தன் இஷ்டப்படி நடக்கத் தொடங்கினான். கல்லூரி காலத்தில் அவன் வலையில் பெண்களை விழ வைப்பதே பொழுதுபோக்காய் இருந்தது. அவன் அழகு, பணம், இது எல்லாவற்றையும் கண்டு சிலர் தானாய் வந்தனர். சிலரை இவனை வழியே சென்று பிடிப்பான். குறித்த நாளில் அவளை மற்ற நண்பர்களுக்கும் விருந்தாக்கி விடுவான். அந்த பெண் அறியாமலேயே பிறகு அவளை கை கழுவி விடுவான். ஆனால் மற்ற பெண்களைக் காட்டிலும் நீரஜாவிடம் இருந்து ஏதோ அவனை ஈற்றது. அவளுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மனது படபடத்தது. எப்படியாவது அவளை தன்வசப்படுத்த வேண்டும் என்று யோசித்தபடி படுத்திருந்தான். விமலின் கட்டளைப்படி யாரும் நீரஜாவை தடுப்பது இல்லை. முதல் நாள் வம்பிற்கு வந்தவர்கள் கூட சிநேகமாய் புன்னகைத்தார்கள். அதற்கு பிறகு விமலிற்கு நன்றி கூற வேண்டும் என்று தோன்றியது நீரஜாவிற்கு. அவள் கண்கள் அவனை தேடின. ஆனால் யாரிடமும் அவனை பற்றி விசாரிக்க பயந்து கம்மென்று வந்து விடுவாள். ஆனால் சரியாய் ஒரு வாரம் கழித்து நீரஜாவின் கண்ணில் பட்டான் விமல். அவளிடம் பேச வேண்டும் என்ற ஆவல் எழுந்த போதும் நண்பர்களுடன் இருந்ததால் வெறும் பார்வையை மட்டும் வீசினாள். விமல் அவளை சட்டை செய்யவே இல்லை. டேய் பச்சி, உன்னை பார்த்துட்டே போதுடா. தெரியுது, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணா நான் அவ மனசுல நிக்க மாட்டேன்ல. என்னவோ விமல், உன் லாஜிக்கே புரியல. ஆனா உன்னையதான் பொண்ணுங்க மொக்கிறாங்க. அது அவன் ராசிடா. அனைவரும் சிரித்தனர். மற்றொரு நாளில் நூலகத்தில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த நீரஜாவின் முன் தடிமனான ஆங்கில புத்தகம் ஒன்றை கையில் பிடித்துக் கொண்டு அமர்ந்த விமல் நீரஜாவை கவனியாதவன் போல பார்வையை சுழற்ற எதேச்சியாக நிமிர்ந்த நீரஜா ஹலோ என்றாள். அப்பொழுதுதான் நிமிர்ந்தவன் போல, ஹாய், நீ நீரஜா தானே? என்னம்மா பயலாம் விட்டுருச்சா? ஓ, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்னையா? ஏன்? நன்றி சொல்லதான் மிஸ்டர் விமல். சரி, நன்றிலாம் எதுக்கு? அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. நீன்னு இல்லாம யாரா இருந்தாலும் நான் அதை செஞ்சிருப்பேன் தெரியுமா என்று வழக்கமான ஹீரோவின் பாணியில் டயலாக் அடித்தான் அவன். அன்னைக்கு ரொம்பவே பயந்துட்டேன், கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மட்டும் என்னவா, வேடன் முன்னாடி பதுங்குற பறவை மாதிரி கையை கட்டிக்கிட்டு? நோனு, உங்ககிட்ட எனக்கு பயம்லாம் இல்லை விமல். அப்படின்னா நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அவன் கையை நீட்ட அவள் சிறிய தயக்கத்தோடு கை கொடுத்தாள். நீரஜ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஆதாரமா நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல் போறோம், டிஃபன் சாப்பிட, சரியா?
எதுக்கு? விமல் யாராவது பார்த்துட்டா? யார் பார்த்தா நமக்கு என்ன? நம்ம மனசுல ஒன்றும் இல்லைல்ல. கம் டியர், வசீகர புன்னகையுடன் அழைத்தான் அவன். இப்படியே வளர்ந்த அவர்களின் நட்பு தொலைபேசியில் விருப்பு வெறுப்புகளை பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கு வளர்ந்தது. பார்க் ஒன்றில் டென்ஷனாய் நடந்தபடி இருந்த விமலை நெருங்கினாள் நீரஜா. என்ன விமல், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? உட்கார நீரஜ், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. என்ன விமல், ஏதாவது? கேட்கும் போதே மனம் பதைபதைத்தது. நீரஜ், நான் பெரிய எடுத்து பையன், அது உனக்கே தெரியும். அம்மா இல்லை, அப்பாவோட செல்லம் அதிகம். என்னைய சுத்திலும் நண்பர்கள் கூட்டம். சிலர் என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக, சிலர் என் கூட பழகிறதுக்கே லட்சியமா உள்ளவங்க. அவள் ஏதும் பேசாமல் விமலின் பேச்சை மட்டும் கூர்ந்து கவனித்தாள். நீரஜ், வாழ்க்கையிலே எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கேன் தெரியுமா? சொத்து, பணம், கூப்பிட்ட குரலுக்கு வேலையாட்கள். ஆனா எனக்கு தலைவலின்னா ஆதரவா தைலம் தடவி விட கூட ஆள் இல்லை. சோர்ந்த நேரம் தோள் தட்டி நான் இருக்கிறேன் உனக்குன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. சற்றே நெகிழ்ந்த அவன் குரலில் தாக்குண்டவளாய் அவன் தோளில் மென்மையாய் கைப்பதித்தாள் நீரஜா. சட்டென அந்த கையை பற்றி நெஞ்சில் மேல் வைத்துக் கொண்டான் விமல். நீரஜ், உடைச்சு சொல்லணும்னா உன்னைய பார்த்த நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சு. ஒவ்வொரு வினாடியும் உனக்காக என் மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உன்கிட்ட வெளிப்படையா அதை சொல்ல தயக்கமா இருந்துச்சு. நீ சொல்லு நீரஜ், என்னைய நீ ஏத்துப்பியா? நீரஜா விமலின் அடிப்பில் மனம் இழகினாள். எப்பேற்பட்ட இரும்பு இதயமாய் இருந்தாலும் விமலின் பேச்சில் இலகிவிடுமே. நீரஜா எம்மாத்திரம். கவலைப்படாதீங்க விமல், உங்களுக்கு நான் இருக்கிறேன்ல என்றாள். நன்றி நீரஜா என்று சந்தோஷப்பட்டபடியே அவளின் கையை பற்றி முத்தமிட்டான். இவள் சிலிர்த்தாள். காலேஜின் ரோமியோ வலிய வலிய பெண்களை பின்னால் சுற்றும் மன்மதன் பணக்காரன் வேறு. என் அன்பிற்காக ஏங்கி தவம் கிடக்கிறானே என்ற எண்ணமே தித்திப்பாய் இனித்தது நீரஜாவிற்கு. எப்போதும் கற்பனையிலேயே சஞ்சரித்தாள். டைரியில் தங்களின் முதல் சந்திப்பில் இருந்து சகலமும் எழுதினாள். இப்படியே நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாய் அவர்களின் காதல் வளர்ந்தது. தன் காதலை பற்றி வெளியே யாரிடமும் அவள் சொல்லவில்லை. அன்று கல்லூரி முடிந்து மாணவிகள் சென்று கொண்டிருக்க நீரஜா கார்டனில் நுழைந்தாள். அவளுக்கு முன்பாகவே விமல் வந்து அங்கே காத்திருந்தான். சாரி விமல், ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, காதல்ல காத்திருக்கிறது சுகம்னு நீ படிக்கலையா டார்லிங்? விமல், எப்போது பட்டம் பெற்றீங்க? கிண்டலாய் கேட்க, நீரஜ், நாளைக்கு என்னோட பிறந்த நாள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வெறும் வாய் வார்த்தையால வாழ்த்துக்களை சொல்ல நிறைய ஆட்கள் உண்டு கண்மணி. எனக்கு இதயபூர்வமா நீ மட்டுமே தரக்கூடியதா இருக்கணும். என்ன அது? அவள் இடையை பற்றி அணைத்து கொண்டான். முகம் சிவந்த அவளை மறுபடியும் அணைத்தபடியே, பரிசுக்கு ரொம்ப நன்றி டியர். காதோரம் கிசுகிசுத்தான். நீங்க ரொம்ப மோசம் விமல். அவன் விழாவில் இடித்தாள். இந்த அருமையான பரிசை கொடுத்த என் இனிய காதலிக்கு நானும் ஒரு பரிசு தரப்போறேன். என்ன அது? சஸ்பென்ஸ். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம். வெளியெல்லாம் வேணாம் விமல், யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். மக்கு மக்கு, நான் என்ன உன்னை நடக்க வச்ச கூட்டிட்டு போக போறேன்? கார்ல தானே போக போறோம். அது சரி, ஆனா வீட்டில் என்ன சொல்றது? டோன்ட் வரி டியர், ஈவினிங் 6 மணிக்கு திரும்பி வந்துடலாம், ப்ராமிஸ். ஏதாவது ஃப்ரெண்டு வீடு, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லு. அரை மனதாய் தலையசைத்தாள். ஆனால் காலையில் கிளம்பும் போது ஒரே குறுகுறுப்பாய் இருந்தது. இனம் புரியாத பயம் ஒன்று உருண்டது. அதிலும் அம்மா அக்கறையோடு கிளம்பியவளை தடுத்து 2 வாய் தோசையை ஊட்டிய போது, ச, இத்தனை அன்பு மிக்கவர்களை போய் ஏமாற்றோமே என்று மனது பதறியது. ஆனால் காதல் இது அனைத்தையும் மறக்க வைத்தது. காதல் ஒரு போதை என்பது எத்தனை உண்மை. விமல், நம்ம கல்யாணம் எப்ப? மகாபலிபுரம் ரோட்டில் வெண்ணையாய் வழுக்கிக் கொண்டிருந்த காரில் விமலின் தோளில் சாய்ந்தபடி கேட்டாள் நீரஜா. ரொம்ப அவசரமோ டியர்? விமல், டோன்ட் வெரி, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். அவர் ஒரு பிஸ்னஸ் விஷயமா கொலம்பியா போறாரு. ஸோ அதுக்கு பிறகு பேசி முடிவு பண்ணலாம் என்று சொன்னான். ஏன் விமல், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? அவர் ஒத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீ தான் என்னுடைய கண் சிமிட்டினான். சரி, ஸ்வீட்டான விஷயம் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஏதும் இல்லையா? என்ன வேணும்? நீ தான் வேணும். ஐயே, ஆசையை பாருங்களேன், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று சுட்டு விரலை நீட்டி எச்சரிக்க சிரித்தவாறே வண்டியை ஓரம் கட்டினான். கம் டியர். அவளின் இடுப்பு வளைவில் கையை நுழைத்து கடற்கரை பக்கம் அழைத்துச் சென்று வற்புறுத்தி தண்ணீரில் நனைத்தான். என்ன விமல் இது, துணியெல்லாம் நனைச்சிட்டீங்க, இனி நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? ஏன் வீட்டுக்கு போகணும்? இங்கேயே என் கூடவே இருந்துடு. விளையாடாதீங்க விமல். டைம் 1 தானே ஆகுது, அதுக்குள்ளே ட்ரெஸ் காஞ்சிடும். அப்புறம் இங்கே எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே போய் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பலாம், சரியா? கெஸ்ட் ஹவுஸ்க்கா?
என்று தயங்கியவள் சில நிமிட இடைவேளைக்குப் பிறகு, விமல், இனி சீக்கிரமா வீட்டில் விட்டுடணும், சரியா? ஷூர் டியர். அவனும் ஆமோதிக்க நனைந்த ஆடைகளை புழிந்துவிட்டு காரில் மீண்டும் பயணமானார்கள். இந்த வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கு விமல். நீரஜ், நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் இங்கே தான். அவன் கண்ணடிக்க இவள் வெட்கப்பட்டாள். சரிடா கண்ணம்மா, உடம்பெல்லாம் ஒரே மண்ணா இருக்குது. நல்லா தண்ணீரில் குளிச்சுட்டு உடைகளை அலசி காய வை. சரி சரி, முறைக்காத. கீழே ரூமில் என் குர்த்தா இருக்கு, உடை காயிற வர அதை போட்டுக்கோ. தலை ரொம்பவும் வலிக்குது, ஏதாவது மாத்திரை இருக்குமா? ஓ இருக்கே. அங்கிருந்த மேசையிலிருந்து ஒரு மாத்திரை பட்டையை எடுத்து அதன் சட்டையை உரித்து அவள் நீட்டிட, இதென்ன மாத்திரை விமல்? வேறு மாத்திரை எதுவும் இல்லையா என்றாள். இது எங்கள் கம்பெனி ரெடி பண்ணுறது, எந்த பாதிப்பும் இல்லை என்று அவளிடம் ஒன்றை கொடுத்து தன் வாயிலும் ஒன்றை அடைத்து கொண்டாள். நீங்க ஏன் மாத்திரை போடுறீங்க? எனக்கு மட்டும் தலைவலிக்காதடிய. அவள் மூக்கை செல்லமாய் இழுத்து விட்டபடி இறங்கினான். தண்ணீர் உடலில் இறங்க இறங்க புத்துணர்ச்சி உடலின் மற்ற முக்கிய பாகங்களை மறைக்குமாறு அந்த இளம் பச்சை வண்ண டர்க்கி டவலை இருக்க கட்டினாள். அரைமயக்கம் கண்களை தழுவ தள்ளாடியபடியே வந்தவளை அணைத்தான் விமல். எனக்கு மயக்கமா இருக்கு விமல். என் கூட இருக்கல்ல டார்லிங். ஸ்விம் பண்ணதுல டயர்டா இருக்கும், வா ரெஸ்டடு. மென்மையை மலரை கையாளுவதைப் போல கைகளில் ஏந்தினான். பஞ்சாய் இருந்த மெத்தையில் அவளை கிடத்தினான். இன்பமயமான அவஸ்தை ஒன்று உடலில் தோன்றியது. எத்தனை நேரம் காற்றில் மிதப்பதைப் போல் உணர்ந்தாலோ கண் விழித்து நடந்ததை அறிந்து மனம் பயப்பூச்சினை பூசிக்கொண்டிருந்தது. நீரஜ், இப்போ என்ன நடந்திருக்குன்னு அழுவுற எப்படி? நாம் 2 பேரும் ஒத்துதானே இது நடந்துச்சு. ஆயிரம்தான் நீங்கள் சொன்னாலும் நடந்தது எத்தனை பெரிய தவறு தெரியுமா விமல்? கல்யாணத்தில் 1000 சீதனங்கள் கைமாறினாலும் ஒரு பொண்ணு தன்னோட கணவனுக்கு தர சீதனம் கற்பு தான். நான் அதையே அழுதாள் நீரஜா. ஹே லூச, நீ எந்த காலத்தில் இருக்க? பெயரில் இருக்கிற மாடர்ன் பேச்சில் இல்லை எடிய. நான் இருக்கேன்டா செல்லம், பி ரிலாக்ஸ். இந்த ஜூஸை குடி. வறண்ட நாக்கிற்கும் உடலிற்கும் அந்த பழரசம் இதமாய் இனித்தது. மீண்டும் அதே போதை நிலை. அரைமயக்கத்தில் அவனின் அணைப்பிற்குள் ஒண்டினாள். காலையில் இருந்து எதிர்பாராமல் ஏற்பட்ட வியப்பும் அலுப்பும் சேர்ந்து செல்வத்தின் வாயில் அவன் அனுமதி இல்லாமலேயே கொட்டாவி வெளியானது. டைரியை மூடி வைத்துவிட்டு கண்ணயர்ந்தான் செல்வம். அடுத்த 2 நாட்களும் நிமிர முடியாதபடி வேலை இருந்தது. அது இடைத்தேர்தல் சமயம் என்பதால் பரபரப்பாய் இருந்தது. 2 நாட்களும் பத்திரிகைகளில் அதை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருந்தது. கட்சிகள் ஒவ்வொன்றை பற்றியும் சர்வே வேறு எடுக்க வேண்டியதாய் இருந்ததால் நண்பர்கள் இருவரும் கடமையில் கண்ணாய் இருந்தனர். மேடம், நான் செல்வம், பத்திரிகையிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, நான் மேகலா தான் பேசுகிறேன். மேடம், நீரஜா நல்லா இருக்கா தம்பி? நேற்று கூட டாக்டர் வந்து ஜென்ரல் செக்கப் பண்ணிட்டு தான் போனார். என்ன சொன்னார்? ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காராம், அவரை கூப்பிட்டா இன்னும் பெட்டர் ட்ரீட்மெண்ட் செய்யலான்னு சொன்னார். அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க மேடம். செல்வம் சொல்ல எதிர்ப்புறம் ஒரு சிறு தயக்கத்திற்கு பின் மேகலா பேச்சை தொடங்கினாள். தம்பி, உங்களுக்கு தெரியாததில்ல, நிதி நிலைமை இப்போவே சரியில்லை, மேற்கொண்டு இங்கே செலவு செய்கிறதுக்கு. ஐம் சாரி மேடம், நீரஜாவுக்கு ஆகிற செலவை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் டாக்டரை வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க தம்பி, நன்றி மேடம். ஃபோன் இணைப்பை துண்டித்து விட்டு பிரபுவின் பக்கம் திரும்பினான். என்ன பிரபு? செல்வா, உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையேடா. யாரோ ஒரு பொண்ணுக்காக எத்தனை பிரயாத்தனைப்படுற. நீ அவளை நேசிச்சியா? முட்டாள், ஒருத்தருக்கு உதவிட அவங்க உறவாதான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. எண்ணங்களும் தியாகங்களும் சுருங்கிய பலூனா இருக்கக்கூடாதுடா. நீரஜாவுக்கு செய்கிறத நான் என் கடமையாக நினைக்கிறேன். அண்ணா அண்ணான்னு என்னையே சுற்றி சுற்றி வந்தவடாவ. சரி விடுடா. இப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டவன் எனக்கு நண்பன்னு சொல்லிக்கவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அன்றிரவு மறுபடியும் டைரியை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார்கள். தனக்கு வேண்டாம் என்று இலைகளை உதிர்த்து கொண்டிருந்த பூவரச மரத்தின் அடியில் முகாமிட்டு கொண்டிருந்த விமலன் ஃப்ரெண்ட்ஸை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் நீரஜா. டே மச்சான், உன் ஆள் வர்றாடா. ஏன் ஆளா? யார் மச்சியது? கிரே கலர் கூலிங் கிளாஸை தலைக்கு நேரை தூக்கிவிட்டு அடிக்கண்களால் அவளை பார்த்தான் விமல். என்ன விமல், வழக்கமான விஷயம் முடிந்ததும் கழட்டு விட்டுட்டியே, இவ என்ன இன்னமும் தொடர்றா? நீங்கள்லாம் தள்ளி போங்கடா முதல்ல என பக்கத்தில் இருந்தவர்களை கிளப்பினான். கம் டியர், டுடே யூ ஆர் லுக்கிங் வெரி க்யூட் யூனோ. மறுபடியும் பிறந்தநாள் கொண்டாட ஆசையாக இருக்குது. யூ நாட்டி விமல், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகிறோமா? எப்போவும் அதே நினைப்பு தானா உங்களுக்கு? உங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்துட்டார்ல? ஏன் கேட்குற? என்ன சொன்னார்? எதை பற்றி? அலட்டாமல் கேள்வி கேட்டவனை திகைப்பாய் பார்த்தாள்.
நம்ம கல்யாணத்தை பற்றி முதல்ல படிப்பு முடியட்டும் நீரஜ். ஆனால் அதுவரை காத்திருக்க முடியாது விமல். வாட்? நான் இப்போது கன்சீவ் ஆகியிருக்கேனான்னு சந்தேகமாக இருக்குது. கங்க்ராட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்காக 19 வருஷமாக யூஎஸில் ஒருத்தி காத்துட்ருக்காளே, அவளை என்ன செய்ய? எந்த கடலில் தள்ள சொல்லு? விமல், நீங்கள் சொல்கிறது 100% உண்மைதான். அப்போது என்னோட நிலைமை? எத்தனையோ தடுப்பு சாதனங்கள் இருக்குது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகட்டுமா? விமல், என்ன பேசுகிறீங்க? இது உங்கள் குழந்தை. இதை அழிக்க சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது? அப்படி பார்த்தா இந்த காலேஜில் பாதி பேர் எனக்கு பொண்டாட்டி தாம்மா. அவன் கிண்டலாய் சிரிக்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பிதானே நான் உங்கள் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டேன். விம்மல்கள் வெடிக்க கதறினாள். நீரஜா, அழுத குழந்தைக்கு இனிப்பு காட்டி அழுகை நிறுத்துறதில்ல? இதுவும் அது போலதான். அது சரி, நான் உன்னைய கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை நம்பி என்னோட படுக்கையை பகிர்ந்துக்கிட்ட. நீ நாளைக்கு இதே வார்த்தையை வேற ஒருத்தன் சொன்னா அவன்கிட்டையும் போக மாட்டேன்னு எப்படிம்மா நம்புறது? குப்பைக்கும் கோபுரத்துக்கும் வேறுபாடு இல்லையா? விமல், அலறினாள் நீரஜா. பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் அடிவயிற்றில் சூடு வைத்தாற் போல சுரீர் என்றிருந்தது. இயல்பிலேயே சற்று இலகிய மனம் கொண்ட அவளால் இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. என்னடிய, விட்டா எரிச்சிடுவ போல இருக்கு. நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் விமல். தாராளமா, உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்டி. அப்பப்போ தலைவலின்னா மாத்திரையை முழுங்கினியே, அதெல்லாம் என்ன நினைச்ச? போதை மாத்திரை தான். இந்த நிலைமையில நம்ம விஷயத்தை நீ வெளியில சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. போதை மருந்தை ஏத்துக்கிட்டு எவன்கிட்டயோ கெட்டு போயிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. எகத்தாளமாய் பேசிய அவனையை வெறித்தாள். பூமி பிளந்து அப்படியே அந்த நயவஞ்சகனை விழுங்கி விடாதா என்று நப்பாசையில் அவனை பார்க்க, அவனோ அவளை நோக்கி உற்சாகமாய் கையை அசைத்துவிட்டு வண்டியை கிளப்பினான். செய்வதறியாது திகைத்து நின்றாள் நீரஜா. உயிராய் இருப்பதாய் நடித்துவிட்டு அவன் தேவை தீர்ந்ததும் குப்பையை வீசுவதைப் போல் எத்தனை அழகாய் ஒதுக்கிவிட்டான். இனி என்னோட நிலைமைதான் என்ன? வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு கேவலப்படுவேனோ? கடவுளே, எத்தனை அன்போடும் கனவுகளோடும் என்னை வளர்த்த என் பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய கேவலத்தை உண்டு பண்ணிட்டேன். நெற்றியில் அரைந்தபடி அழுதாள். அதன் பிறகு டைரியில் ஒன்றும் எழுதியிருக்கவில்லை. அப்புறம் என்னதாண்டா இருக்கும்? நீரஜாவுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? தனக்கு நேர்ந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாமல் பெற்றோர்களுக்காக கல்லூரிக்கு நடைப்பிணமாய் சென்று வர அங்கே தொல்லைகள் தொடர்ந்தன. விமலுடன் பழகியதை சிலர் மறைமுகமாய் கிசுகிசுத்தனர். கல்லூரிக்குள் போவதையே நிறுத்தி சண்டித்தனம் செய்தவளை பெற்றோரிடம் சந்தேகம் உண்டானது. அவளிடம் ஏற்பட்ட மாற்றங்களும் ஊர்ஜிதப்படுத்த அரட்டி மிரட்டி கேட்டதில் உண்மையை தெரிவித்து விட்டாள் நீரஜா. அடக்கடவுளே, பாவண்டாவ. பரிதாபப்பட்ட பிரபுவிடம், அத்தோட அவ பிரச்சனை முடியலடா. பொண்ணு இப்படி தப்பு செஞ்சுட்டாளேங்கிற வேதனையில மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு இனிமே எப்படி உயிரோட இருக்க போறோம்னு ஊராரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியது வருமேன்ற தவிப்பிலேயே நீரஜாவுடைய கண்ணுக்கு முன்னாலேயே தீய வச்சுக்கிட்டு உயிரை விட்டுட்டாங்களா? கடவுளே! கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பெத்தவங்க தன் கண் எதிரிலேயே துடிதுடிச்சு செத்த அந்த அதிர்ச்சியிலேயே நீரஜாவும் மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. கருவும் களைஞ்சிடுச்சு. ச்சே, ரொம்ப பாவண்டா அந்த பொண்ணு. அவளுக்கு கட்டாயம் ஏதாவது செய்யணும் செல்வா. எனக்கு ஒரு யோசனை. போதை மருந்து சீரழிவு பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுது. நான் நீரஜாவுடைய ஃபோட்டோஸை தயார் பண்ணுறேன். எப்படியாவது இதுக்கு விமல் தான் காரணங்கிறத நிரூபிச்சிடலாம். வேணாம் என அழுத்தமாய் சொல்ல நண்பனை திகைப்பு அகலாமல் பார்த்தான் பிரபு. ஏன் பிரபு அப்படி பார்க்குற? நீரஜாவுக்கு என்னால் முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு பேசினியே, ஆனால் இப்போ? நான் நீரஜாவுடைய சித்தப்பாட்ட அவளை பற்றி விசாரிக்க போனப்ப அவர் சொன்னது, பத்திரிகையில் எழுதி அவ பேரை சீரழிக்க வேணாம்னு சொன்னார்ரா. நீ சொன்ன முறையில் விமலை நெருங்குனா அவன்கிட்ட இருக்கிற பணபலத்திலேயே நம்மளை நசுக்கவும் செய்வான். அப்போ இதுக்கு என்னதான் வழி? அதை தான் நானும் யோசிக்கிறேன். பிரபு திடீரென தலையை குலுக்கி, செல்வா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. யாருக்கும், ஏன் அந்த விமலுக்குமே சந்தேகம் வராத வகையில் நம்ம விமலை நெருங்க போகிறோம். எப்பட்றா? இது எலெக்ஷன் டைம். சர்வே எடுக்கிறேங்கிற பேரில் நாம ஏன் நீரஜா படித்த காலேஜுக்கு போகக்கூடாது? குட் ஐடியா. ஆனால் எந்த காலேஜ்? ஏண்டா, சிட்டிலேயே ஆர்ட்ஸ் காலேஜ், கோ எஜுகேஷன், விமல் மாதிரி பணக்கார பசங்க படிக்கிற கல்லூரியை விரல் விட்டு எண்ணிடலாமே. 2 நாள் அலையணும். நீரஜா எழுதுனதை பார்த்தா நிச்சயமாக விமலுக்கு ஒரு டீம் இருக்கும். எப்படியும் பிடிச்சிடலாம். பிரபுவின் கண்களில் தொனித்த நம்பிக்கை ஒளி செல்வாவினுள் சுடர்விட்டது. ஐயோ, நேரம் கடந்துருச்சு. சி, இன்னைக்கு எல்லாமே தாமதம்தான். அழகான நெற்றியை சுருக்கியபடியே ஸ்டேரிங்கை வளைத்தாள். அவளின் கார் போய் சேரும் இடம் வரையில் அவளை பற்றிய அறிமுகம். ரோஸ்வுட்டில் குழைத்த தேகம், திராட்சை கண்கள் ஒட்ட வைத்ததைப் போன்ற ராசி, செதுக்கிய உதடுகள்,
முகத்தில் ஓடிப்பிடித்து விளையாடிய முடிக்கற்றைகளில் ஒன்றிரண்டு பிரவுன் கலர் சாயம் பூசியிருக்க திக்கோசோவின் ஓவியம் ஜொலித்தன. தாறுமாறாய் எதிரே வந்த வண்டி சடன் பிரேக் போட்டு நிற்க சந்தனா அதிர்வு குலுங்களோடு நிறுத்தினாள். சந்தனா காதில் போட்டு இருந்த இயரிங்ஸ் குலுங்கி நின்றன. யூ இடியட், வண்டியை வானத்துல ஓட்டுறதா நினைப்பா? கோபத்தோடு இறங்கியவள் அந்த கருப்பு நிற வண்டியில் இருந்து இறங்கிய இளைஞனை கண்டதும் கோபத்தில் சிவந்த அவள் முகம் தாமரையாய் மலர்ந்தது. என்ன சந்தனா, பயந்துட்டியா என்றான் அந்த இளைஞன். நீ எப்பதான் மாறுவா ஆனந்த்? இன்னமும் அந்த குரங்குத்தனமான சேட்டையெல்லாம் விடலை இல்லையா? இல்லம்மா, எப்பவும் பழச மறக்க கூடாதுல்ல. உத்தமந்தான். அங்கிள் எப்படி இருக்காரு? உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் பார்ட்னருங்கன்னு தான் பேரு. உன்னைய பார்க்கவே முடியல. எங்கே, ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியா? எஸ், இப்போதானே ட்ரைனிங் போகுது. ஓகே மேடம், நீ வந்து 1 மாதம் ஆகுது. எனக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கல்ல. இந்த சண்டே ஃப்ரீயாக இருக்கியா? சாரி ஆனந்த், செமினார் இருக்குது, என்னால் வர முடியாதே. சந்தனா, வீட்டில் நமக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடக்குது, நினைவில் இருக்கா? ஸோ வாட்? அதனால் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்ட முடியுமா ஆனந்த்? எனக்கு சுயமாக புத்தி இல்லையா என்ன? சந்தனா, நீ என்னைய அவாய்ட் பண்ணுறது போல் இருக்குதே. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆனந்த். நாம் என்ன எங்கேஜ் லவ்வர்ஸா? கோயம்புத்தூர்லேருந்து பெரிய சைக்காட்ரிஸ்டர் ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கே. எல்லாம் கல்யாண வரையில் வச்சுக்கோ சந்தனா, அப்புறமும் தவிக்க விட்டுறாத. பார்க்கலாம் என்று சொல்லி அவன் அசடு வழிந்ததை ரசித்தபடியே பாய் ஆனந்த், யூ வில் மீட் அகெயின் என்று இருவரும் ஒரு சேர கையசைத்து விட்டு அவரவர் காருக்கு சென்றனர். காரின் உள்ளாக்கரில் இருந்த சந்தனாவின் புகைப்படத்தை வெளியே எடுத்த ஆனந்த் அப்படியே அவளின் புகைப்படத்திற்கு அழுத்தமாய் முத்தம் பதித்தான். பத்திரிகை அலுவலகம். செல்வா மறுநாள் பிரிண்ட் போட வேண்டிய விளம்பரங்களை எல்லாம் தொகுத்து பிரிண்டிற்கு அனுப்பிவிட்டு அவன் எழுதிய கட்டுரைக்கு வந்த விமர்சன கடிதங்களை பார்வையிட்டபடி இருந்தான். கீதா என்ற பெண்தான் ஒவ்வொரு முறையும் அவன் கட்டுரை கவிதைகளை விமர்சிப்பதும் பாராட்டுவதும் அவளின் கடிதங்களை கொண்டே தமிழ் ஆர்வமும் சமூக பொறுப்பும் நிரம்ப கொண்டவள் என்பதை உணர்ந்தே இருந்தான். சென்னை லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெறும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தரும்படி அழைப்புதலும் அனுப்பியிருந்தாள். அதை எடுத்து டேபிளில் பத்திரப்படுத்தினான். அப்போது உள்ளே நுழைந்த பிரபு, என்னடா மச்சான், என்னை பார்த்ததுமே எதையும் மறைக்கிற? படுபாவி, ஒரு இன்விடேஷன்டா. யார் அனுப்புனது? கீதா. யாரு, உன் தீவிர ரசிகையா? அது ஏண்டா பொண்ணுங்க உனக்கு மட்டும் அடங்குது? லூஸ் மாதிரி பேசாத. நீ போன விஷயம் என்னாச்சு? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுடா. விமலை பற்றிய தகவல்கள் மட்டுமல்ல, அவனோட ஃபோட்டோவையே கொண்டு வந்திருக்கேன்ல. இஸ் இட்? எஸ். பிரபு வீசிய புகைப்படத்தில் வசீகரமான இளைஞன் சிரித்தான். பிரபு, இவனை பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கு. பாவம், மற்ற பொண்ணுங்க என்ன பண்ணுவாளுங்க? ஃபோட்டோ எப்படி கிடச்சிது? வாட்ச்மேன் கிட்ட ஒரு பிட்டை போட்டேன், பாதி நியூஸ் கிடச்சிது. பையன் சரியான பிளே பாய் போல, காலேஜ் ஹீரோ வேற, எப்போவும் 4 பேரோட தான் சுற்றுவானா. அப்புறம் பிரின்சியை பார்த்து ஒரு ஸ்னாப் அடித்து நிர்வாகம் அப்படி இப்படின்னு புகழ்ந்தேன். விமலோட அப்பா அந்த காலேஜ் சேர்மனில் ஒருத்தரா. ஒரு ஆண்டு விழாவில் எடுத்த ஃபோட்டோவை காமிச்சு விவரம் சொன்னார். இவர் பையன் விமல்னு கூட நம்ம மாணவர் தான்னாரு. இத்தனை பெரிய ஆளை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி போடணும்னு அட்ரஸையும் கறந்துட்டேன். குரூப் ஃபோட்டோவில் இருந்த இவனை மட்டும் தனியாக எடுத்து பிரிண்ட்டும் போட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. முட்டாள், நீ என்னோட நண்பன், உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? சரி, இதுக்கு மேலே என்ன பண்ண போற? செல்வா பதில் சொல்வதற்குள் அவன் செல் அலறியது. ஹலோ, நான் மேகலா பேசுகிறேன். செல்வா தானே? ஆமாம் மேடம். தம்பி, கோயம்புத்தூர் டாக்டர் ஒரு செமினாருக்காக சென்னைக்கு வர்றாரா? அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன். அன்னைக்கு நீங்கள் வந்தால் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இது என்னோட கடமை தம்பி. ஃபோனை கட் பண்ணியவன் பிரபுவிடம் விஷயத்தை கூறிவிட அவனும் சந்தோஷித்தான். சார், உங்களை எடிட்டர் கூப்பிட்றாரு. ரமேஷ், இந்த கடிதங்களை டிஸ்பேச்சில் சேர்த்துடுங்க. அடுத்த இஷ்யூ கட்டுரை ஆப்ரேட்டர் கீர்த்தனார்கிட்ட தந்திருக்கிறேன், ரெடி பண்ணிட்டு சொல்லு. எஸ் சார். செல்வா அனுமதி கேட்டு எடிட்டரின் அறையில் நுழைந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாப்பா, நான் ஒரு முக்கியமான வேலையாக மும்பைக்கு போகிறேன். வர 10 நாள் ஆகும். அது வரையில் நீ ஆஃபீஸை பார்த்துக்கணுமே. சார், எத்தனையோ சீனியர் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஓ மேலே தானே முழு நம்பிக்கை இருக்குது. சார், பொறுப்பை தாங்கவும் ஒரு வலிமை வேணுமே. எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு மறுநாள். சரி சார், ஹாப்பி ஜேர்னி சொல்லிவிட்டு தலையை தேய்த்தபடி வெளியே வந்தான் செல்வா. சந்தனா தான் படித்து கொண்டிருந்த மேகசீனை மூடி வைத்து காலையில் தோழி தந்த கவரை பிரித்தாள். சந்தனா இயல்பிலேயே நல்ல தமிழ் ஆர்வம் கொண்டவள்.
தன் புத்தக வெளியீட்டு விழாவிற்கென பத்திரிகை வைக்க வந்த தோழி அற்புதமான கருத்துக்களை கொண்ட கவிதை என்று இதை கையில் திணித்தாள். பேப்பர் கற்றைகளை கையில் எடுத்தாள். நவநாகரிக இளைஞர்களை சாடும் முள் சாட்டிகள், காதல், நட்பு, நாட்டு நடப்பு, அரசியல் என்று 15 கட்டுரைகளை உள்ளடக்கியிருந்தது. அடியில் செல்வா என்ற பெயரும் இடப்பட்டு இருக்க எத்தனை அற்புதமான கருத்துக்கள் என்று தன்னையும் மறந்து வாய்விட்டு பாராட்டினாள். உடனே தோழியை மொபைலில் அழைத்தாள். கீதா, சூப்பர்டி. யார் அந்த செல்வா? மனுஷன் சூப்பரா எழுதியிருக்காருடி. இத்தனை அற்புதமா! ச, ஒரு தடவை அவரை நான் பார்த்தே தீரணுமே. டோன்ட் வரி, நம்ம புத்தக விழாவிற்கு அவரையும் அழைச்சிருக்கேன்ல. சந்தனா துள்ளி குதிக்காத குறைதான். செல்வா முகம் தெரியாத அவன் மனதில் ஒரு பிரமிப்பு கலந்த நேசத்தை உருவாக்கி போனான். செல்வா, டாக்டர் எப்போ வர்றாரா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. தோசையை சாப்பிட்டபடியே கூறினான் செல்வா. புத்தக வெளியீட்டு விழாவிற்கு போக போறியா என்ன? எங்கடா, எடிட்டர் வேற ஊர்ல இல்ல. நம்ம பத்திரிக்கை சார்பில் ரகம் அனுப்பலாம். கை நழுவியபடி எழுந்தான். அட்டண்டர் ரமேஷ், சார், அனுமதி கேட்டு நுழைந்தான். என்னப்பா? சார், உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க. பேர் கீதாவா? உள்ள அனுப்பு. ஸ்லிம்மாய் சுடிதார் அணிந்த பெண்ணை கண்டதும் நண்பனை பார்த்து நமட்டு சிரிப்பொன்றை உதிர்த்தான் பிரபு. கண்ணசைப்பில் அவனை அதட்டிவிட்டு, எஸ், இங்கே மிஸ்டர் செல்வா ஐயாதான். பிரபு கை காட்ட, மை செல்ஃப், ப்ளீஸ் சிட் டவுன் மேடம் என்று இருக்கையை காட்டினான். சார், நான் தான் கீதா, உங்கள் பரம விசிறி. தெரியுமே, ஒவ்வொரு திங்கள் காலையிலையும் கண் விழிக்கிறதே உங்கள் கடிதத்தில் தானே. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரணும், அது விஷயமா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு நேரடியாக என் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைக்க வந்தேன். நன்றி மேடம், அவசியம் வர்றேன். என்ன விளம்பரம்? என் தோழியோட நிச்சயதார்த்த அழைப்புதல் பிரிண்ட் போடணும். இதோ. அவன் முன்பு நீட்டியவளிடம் பெற்றுக்கொண்ட செல்வா ஒரு வினாடி அதிர்ந்து பின் முகம் மாறி, நான் அவசியம் வர்றேன் மிஸ் கீதா என்றான். நன்றி சார், நான் உங்களை எதிர்பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்ப அதுவரையில் பொறுமையாய் காத்திருந்த பிரபு ஆரம்பித்தான். ஏண்டா இப்படி நிமிஷத்துக்கு ஏன் மாறிக்கிட்டு தர்ற? அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி போகலைன்னு இவ போக போறேன்ற? முதல்ல இந்த இன்விடேஷனை பாரு, அப்புறம் பேசு. என்ன இதில் இருக்குது? டேய் இது என்றான் மாப்பிள்ளையின் புகைப்படத்தை காட்டி. விமல் என்கிற விமலானந்தன் எத்தனையோ பொண்ணுங்களை கண்ணீரும் கவலையுமா விட்டுட்டு இப்போ புது மாப்பிள்ளை பட்டம் கட்ட போகிறான். என்ன விடக்கூடாதரா இவனை? பொறுமை பிரபு. நான் இந்த விழாவுக்கு போய் சந்தனாவை பார்த்து பேச போகிறேன். விமலை பற்றி அவள்கிட்ட சொல்லி எச்சரிக்கை செய்ய போகிறேன். அவள் நம்புவாளா? நம்ப வைப்போம். அதுக்குண்டான ஆதாரங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குதே. எஸ்டா, பாய்டா மச்சான், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது. அப்படி என்ன வேலை? தூக்கம் வருது. ஸ்டூபிட், இது ஆஃபீஸ் டைம் தெரியும்ல. சோ வாட்? ஓ விஷயமா தானே அலைஞ்சேன். வெயிலில் அலைஞ்சது தலை வலிக்குதுடா. போய் தொலை. ஆனால் 3 மணிக்கு இங்கே நீ இருக்கணும். பிரபு, இதை அட்வர்டைஸ்மெண்ட் செக்ஷனில் கொடுத்துடு. என்ன? பிரபு கிளம்ப சந்தனாவிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று எண்ணியபடி சிந்தித்தான் செல்வா. குறிப்பிட்ட நாளில் சந்தனா விமலானந்தனின் திருமண நிச்சயதார்த்த விழா முடிவு பெற்றது. வந்திருந்த சொந்த பந்தங்கள் அனைவரும் உணவருந்த புறப்பட்டு இருக்க தோழிகள் ஈக்களாய் சந்தனாவை மொய்த்து கொண்டிருந்தனர். ஏய் மாப்பிள்ள, ரொம்பவும் கலருடி. சந்தனா, உனக்கு நல்ல மேட்ச் தான். நீ அதைத்தானே பார்த்த? அவரு நம்மால பார்த்த பார்வையை கவனிக்கலையே. விட்டா பார்வையாலேயே சாப்பிடுவார் போல. இத்தனை அவசரம் ஏண்டி கல்யாணத்துக்கு? இன்னமோ மாத இடைவெளி தேவையா? மாப்பிளப்பாடு திண்டாட்டம்தான் போ. தோழிகளின் இந்த விஷம பேச்சுக்களை கேட்டு சிரித்தாள். அடியே சந்தனா, இந்த முத்துக்கள் பதிச்ச செட்டை எந்த கடையில் நீ வாங்கின? இது விமலோட பரம்பரை சொத்தான், அங்கிள் தந்தது. இதெல்லாம் இல்லைனாலும் சந்தனா அழகு தாண்டி. ஆமாம், நிலா மாதிரி இல்லை. நிலா மகளே, நாளைக்கு என்னோட புத்தக வெளியீட்டு விழா இருக்குது, அதை மறந்துடாத என்ன? கீதா சொல்லவும் கொள்ளென்று சிரிப்பொலி பரவியது. சோ, நீங்கள் எல்லாம் போங்கடி முதல்ல. பார்த்தீங்களாடி, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே நம்மளையெல்லாம் போக சொல்கிற. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் யாருன்னு கேட்டாலும் கேட்பா. நாங்கள் வர்றோம் தாயே. தோழிகளும் கிளம்ப தனிமையில் விடப்பட்டவளிடம் நெருங்கினான் விமலானந்தன். சந்தனா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். சொன்னா நீ நம்ப மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா? அப்பா கிட்ட பேச சொல்லி அங்கிள் கிட்ட பெர்மிஷன் வாங்க சொன்னதே நான் தான். ரியலி? ஆச்சரியமாக இருக்கா சந்தனா? அவள் கையை பற்றி உதடுகளுக்கு அருகே கொண்டு போக வெடுக்கனை இழுத்து கொண்டாள் அவள். ஏன் சந்தனா, உனக்கு என் மேலே? டோன்ட் பி சில்லி ஆனந்த்.
உண்மையில் சொல்லப்போனால் கல்யாண விஷயத்தில் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அப்பா உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ உங்ககிட்ட குறைன்னு சொல்ல எதுவும் இல்லைன்னு தோணுச்சு, அதனால சரின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன சொல்ல வர? சாரி ஆனந்த், உன் மேலே எனக்கு எந்த ஈர்ப்பும் இல்லை. ஒருவேளை கல்யாணத்துக்கு பின்னாடி ஏற்படுமோ என்னவோ. சந்தனாவின் அலட்சியமான பதிலில் முகம் சுருங்கி போனவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஒரு அசட்டுத்தனமான புன்னகையோடு வெளியேறினான். ச்ச, எத்தனை பெரிய அவமானம்! அவனின் தரிசனத்திற்காகவும் ஒற்றை விழி பார்வைக்காகவும் எத்தனை பெண்கள் காத்திருந்தனர். ஆனால் இவள் எதற்கும் மசிய மறுக்கிறாளே. போடி என்று அலட்சியப்படுத்தவும் முடியவில்லை. கணக்கில் அடங்காத சொத்து சுண்டி இழுக்கும் அவளின் இளமை என்று. சரி போரா, விட்டு பிடிப்போம். 3 முடிச்சு போடுற வரையில தானே இவ ஆட்டம் பாட்டம்ல, அதுக்கு பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வர வைப்பேன். காலரை தூக்கி விட்டபடி நடந்தான் விமல். என்ன கீதா, விழாவுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது இல்லையா? போகிற வழியில் எங்கள் மருந்து தொழிற்சாலை இருக்குது, ஒரு 8 பார்த்துட்டு போகலாமா? ஓஹோ, அங்கே விமல் இருப்பாரோ? தெரியாதே, நான் அங்கிளை தான் பார்க்க போகிறேன். இதெல்லாம் ஒரு சாக்கு என்ன? சொல்லிய கீதாவை செல்லமாய் கிள்ளினாள் சந்தனா. கார் காம்பவுண்டில் நுழையும் போதே காவலாளி கைகூப்பி கேட்டை திறந்தான். தோழியை ஏசி அறையில் அமர வைத்துவிட்டு ஃபேக்டரி நோக்கி போனாள் சந்தனா. அங்கே சோமசுந்தரம் யாரிடமோ கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். சார், நம்ம தயாரிக்கிறது பீடியாட்ரிக் சிரப், தரம் தாழ்ந்தா குழந்தைங்களுக்கு. நீ ஒன்றும் பேச வேணாம் மனோஜ், ஏற்கனவே நம்ம கம்பெனி மெடிசன்ஸுக்கு மார்க்கெட்டில் நல்ல பேர் இருக்குது, அதனால் எப்படியும் வித்துடும். சார், விலையும் போன மாதமே ஏற்றிட்டோம், இப்போ பொருளையும் தரம் இல்லைட்டினா நான் சொன்னதை செய்ய வேண்டியது மட்டும்தான் உன் வேலை, போலாம். அவர் தலை குனிந்து வெளியே வரவும் சந்தனா ஏதும் அறியாதவளாய் உள்ளே நுழைந்தாள். அங்கிள், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் டியர். வெல்கம். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஃப்ரெண்டோட ஒரு முக்கியமான விழாவுக்கு போகிற வழி தானே, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போவோமேன்னு. ஐ நோ டியர், நீ விமலை எதிர்பார்த்து வந்திருப்பல்ல? நத்திங் அங்கிள், ஜஸ்ட் அ விசிட், அவ்வளவுதான். நீ ரூம் போய் வெயிட் பண்ணு, நான் ஸ்டோர் ரூம் வர போயிட்டு வந்துடுறேன். புன்னகையோடு நகர்ந்தாலும் இவள் ஏன் இங்கு வந்திருக்கிறாள் என்று எண்ணியபடியே நகர்ந்தார். சோமசுந்தரமும் சந்தனாவின் தந்தை கருணாகரனும் சேர்ந்து சில தொழில்களை நடத்தினார்கள். கருணாகரன் நகைக்கடை மற்றும் ரியல் எஸ்டேட் பிசினஸை பார்ப்பார். சோமசுந்தரமோ மெடிக்கல் ஃபேக்டரியையும் சிட் ஃபண்டுகளையும் பார்த்து கொண்டார். நண்பர்கள் என்பதால் நட்பின் அடிப்படையில் கணக்குகளை கவனித்தார் கருணாகரன். ஆனால் இப்போது சோமசுந்தரம் செய்யும் கள்ளத்தனத்தினால் 68% பங்குதாரரான சந்தனாவின் தந்தையல்லவா பதில் சொல்ல வேண்டும். இதை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்த சந்தனா சற்று முன் சோமசுந்தரத்திடம் பேசிக்கொண்டிருந்த அந்த ஆளை நெருங்கினாள். சார், நீங்கள் தானே மனோஜ்? எஸ் மேடம். ஐ எம் சந்தனா. என்னை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கருணாகரன் சாரோட பொண்ணு, இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி டைரக்டர். குட். இந்த கம்பெனி டைரக்டருங்கிற முறையில் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க ஆசைப்பட்றேன். ஷூர் மேடம். தேங்க்ஸ். அங்கிள் உங்களை சத்தப்போட காரணம்? மேடம், அது நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன் மிஸ்டர் மனோஜ், மறைக்க வேணாமே. இங்கே ப்ரொடக்ஷனில் பெரிய தப்பு நடக்குது. நாளைக்கு இதனால் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறது எங்கள் அப்பா தான். உண்மையை சொல்லிட்டா தேவலை, இல்லைட்டுனா உங்கள் மேலேயும் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வருமே. ஐயோ மேடம், இது பெரிய இடத்து விவகாரம். நாளைக்கு பிரச்சனை அது இதுன்னு வந்தா நான் இருக்கேன். மேடம், நம்ம தயாரிக்கிற மருந்து குழந்தைகளுக்காக. அதற்கான ஃபார்முலா நல்லா இருந்தாலும் தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்ததாக இருக்குது. நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் மிஸ்டர் மனோஜ், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? இந்த மூலப்பொருட்கள் இவங்க எங்கேருந்து வாங்குறாங்கன்னு தகவல் தர முடியுமா? மேடம், இந்த விஷயம் யாரும் அறியக்கூடாதுன்னு சாரே நேரடியாக செய்கிறாரு. இது சம்மந்தப்பட்ட அத்தனை தகவல்களும் சாரோட வீட்டில் இருக்கிற சிஸ்டமில் லோடாயிருக்கு. பாஸ்வேர்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஓஹோ, தேங்க்யூ சார். கவலைப்பட வேணாம், இந்த பிரச்சனையை நான் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவள் நகரவும் மனோஜ் ஒரு பெருமூச்சோடு அடுத்த வேலையை கவனிக்க சென்றான். என்ன சந்தனா, இத்தனை தாமதப்படுத்திட்டியே? அப்பா திட்ட போகிறாரு. இங்கே வந்ததுக்கு நிறைய தகவல்கள் கிடச்சிருக்கு. நியாயப்படி நான் உனக்கு நன்றி தான் சொல்லணும். இங்கே வரலைட்டினாலும் நீ எனக்கு நன்றி தான் சொல்லுவ. புரியலையே. உனக்கு ஒரு பெரிய விஐபியாக அறிமுகப்படுத்த போகிறேன். இப்போ எனக்கு இருக்கிற மனநிலையில் ஒரு சஸ்பென்ஸை ரசிக்கிற மனசு இல்லை. என்னாச்சு, உள்ள மாப்பிள்ளை இல்லையோ? ஸ்டாப் இட் கீதா, டோன்ட் டாக் ரபிஷ். ஸ்டேரிங்கை வளைத்த தோழியை வித்தியாசமாய் பார்த்தாள் கீதா. புத்தக வெளியீட்டு விழா என்று வரவேற்புரை குறித்து பெரிய பேனர் ஒன்று வாசலில் கட்டப்பட்டிருந்தது. சந்தனம், கற்கண்டு, ரோஜா என்று தட்டுகளில் அடுக்கப்பட்டு இருந்த இடத்தில்
தாவணி அணிந்த 2 பெண்கள் சிரித்தனர். வந்தூரின் முகவரியும் கையெழுத்தும் எழுதி வாங்கப்பட்டு நாற்காலியில் அமர்ந்தனர். 2 மணி நேர நிகழ்ச்சி முடிந்த பின் உணவு உபசரிப்பு நடந்தது. ஏண்டி, யாரோ விஐபி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னியே, வந்துட்டாங்களா? வாப்பலா. யூசன் த்ரோ கப்பில் கோக்கை பருகியபடி நின்றிருந்த பிரபு செல்வாவை உசுப்புவதற்குள் அவர்கள் இருவரும் அருகில் வந்துவிட்டனர். வெல், ஹீஸ் மிஸ்டர் செல்வா. இவரோட ஆர்டிகல்ஸை படிச்சுட்டு தான் நீ ஆகா ஓகோன்னு பாராட்டின தெரியுமா? சார், இவ சந்தனா சைக்காட்ரிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கருணாகரனோட ஒரே மக. அவரோட பார்ட்னர் விமலோட வருங்கால மனைவி, சரியா? செல்வா தலை சரித்து கேட்க, ஒற்றை புருவத்தை வில்லாக்கி, என்னைய பற்றி எப்படி தெரியும் மேடம்? அதான் எப்படி? அவனுக்கு மோடி மஸ்தான் வித்தை எல்லாம் தெரியும் மேடம். பிரபு சொல்ல அவ்விடமே கலகலப்பானது. கீதாவிற்கு அழைப்பு வர இவர்கள் வசதியாய் ஒரு இடம் பார்த்து அமர்ந்தார்கள். கீதா யாரோ விஐபியை அறிமுகப்படுத்த போறான்னு சொன்னா. சொல்லவும், மேடம், அப்போ எங்களை பார்த்தா விஐபி மாதிரி தெரியலையா? பிரபு கேட்டான். அச்சோ சார், நான் அப்படி மீன் பண்ணல. ஜஸ்ட் ஃபார் ஃபன் சந்தனா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணுமே. பேசலாமே. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்களேன். பளபளப்பான நோட்டு ஒன்றை நீட்டினாள் சந்தனா. ஆட்டோகிராஃப் போடும் அளவிற்கு நான் ஒன்றும் வளரலையே சந்தனா. இல்லை சார், வளர்ச்சிங்கிறது பார்வையை பொறுத்ததில்லை, மனசை பொறுத்தது. நெருப்ப கக்கிற எரிமலைகிட்ட கூட சீற்றமும் சமுதாய அழுக்குகளை களையிற உங்கள் வார்த்தைகளும் சாட்டைகளும் கிரேட் தானே. ஒரு நல்ல மனுஷரோட அறிமுகம் கிடைச்சதுல மகிழ்ச்சி தானே. சந்தனா, கொஞ்சம் தனியாக பேசணும்னு. ஷ. இருவரும் சற்று தொலைவில் நகர்ந்தார்கள். பிரபு அந்த கீதாவிடம் பேசியபடி இருக்க, சொல்லுங்க சார். சார் வேணாமே, கால் மீ செல்வா. சந்தனா, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணமே உங்கள் அறிமுகம் கிடைக்கணும் தான். உங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதா நினைக்க வேணாம். தயவு செஞ்சு விமலோட நடக்க உள்ள கல்யாணத்தை நிறுத்திடுங்க. சந்தனா எந்தவித அதிர்ச்சியும் முகத்தில் காட்டாததை கண்ட நண்பர்கள் இருவரும் திகைப்பானார்கள். செல்வா, இன்னைக்கு தான் முதல்ல என்னைய பார்க்குறீங்க. அதுக்குள்ள என் மேலே எப்படி சார் உங்களுக்கு அக்கறை வந்துச்சு? விமல் பெரிய பணக்கார விட்டு பிள்ளை. அவர் மேலே வீண் பொழி சுமத்துறதா நான் நினைக்கலாம் இல்லையா? மேடம், ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். விமல் நல்லவன் இல்லை அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியுமே. அவன் வார்த்தைகளில் நேர்மை இருப்பதை உணர்ந்தாள் சந்தனா. பொறுப்பான பதவியில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சு நான் நம்புகிறேன். என் மனசுலேயும் சில தயக்கங்கள் இருக்கு. நீங்கள் ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு காட்ட முடியுமா? கண்டிப்பாக சந்தனா. சிரமம் பார்க்கலைட்னா இப்போவே எங்களோட வர முடியுமா? ஒரு முழு நிமிடம் யோசித்தவள் தலையசைக்க அடுத்த அரை மணி நேரத்தில் நீரஜாவின் முன் நின்றனர். தன் அருகில் நின்றவர்களை கூட கவனியாமல் விரல்களை மடக்கி மடக்கி மூடிக்கொண்டிருந்தவர்களை காட்டி, இவ பேரு நீரஜா, என்னோட தோழி. இவ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் உங்கள் எதிர்கால கணவர் விமல் தான். இவ மட்டும் இல்லை, விமலோட பசிக்கு இரையாகி தங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை வாய்விட்டு சொல்ல முடியாம நடைப்பிணமா ஜடமா வாழ்றவங்களும் இருக்காங்க. விமலும் நீரஜாவும் ஒரே கல்லூரியில் படித்தவங்க. குள்ளநரின்னு தெரியாம உண்மையான காதலோட பழகினா நீரஜா. ஆனால் தன்னுடைய தேவை தீர்ந்த பின்னாடி அந்த அன்பை கொச்சப்படுத்தி விரட்டினா விமல். முட்டாள்தனமாக வாழ்க்கையை இழந்துட்டு தவிச்சவளை விதியும் தண்டிச்சிடுச்சு. பொண்ணு கெட்டு போன கவலையில் மனசு வெறுத்து போய் அவளோட பெற்றோர் நீரஜாவின் கண் முன்னாலேயே எரிஞ்சு சாம்பலாகிட்டாங்க. காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக இன்னைக்கு பெத்தவங்களையும் எதிர்காலத்தையும் இழந்து தன்னையே யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கா. ரத்த சதையுமா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறாளே, இவ சுய நினைவோடு இருந்தப்போ எழுதப்பட்ட டைரி தான் இது. இந்த உயிரில்லாத வார்த்தைகளை படித்த பிறகாவது நம்புக சந்தனா. தன் முன்னால் நீட்டப்பட்ட டைரியை பெற்றுக்கொண்ட சந்தனா, விமல் இத்தனை கொடூர குணம் உடையவர்னா அவரை தண்டிக்கிற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். சந்தனா வெளியேறினாள். செல்வம் ஒரு பெருமூச்சோடு மேகலாவின் அறைக்குள் நுழைந்தான். வாங்க தம்பி, நீரஜாவை பார்த்தீங்களா? பார்த்தேன் மேடம். நீங்கள் சொன்ன அந்த டாக்டர் எப்போ வர்றாரா? அவருக்கு ஏதோ கான்ஃபரன்ஸ் இருக்கா, அதுக்கு பின்னாடி வர்றதா சொல்லியிருக்காரு. தம்பி, நீ எழுதின கட்டுரையால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 1,00,000 ரூபாய் கலெக்ட் ஆயிருக்குப்பா. சந்தோஷம் மேடம். நீரஜாவை பற்றி கவலைப்படாதீங்க தம்பி, நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். அப்போ நான் கிளம்புறேன் மேடம் என்று அந்த அம்மாளிடம் விடை பெற்று கொண்டு வந்தவனின் எதிரில் நின்றான் பிரபு. வாடா. ஆமாம், சந்தனாவும் நானும் கிளம்புறப்ப கீதாவோட போன இப்போதான் வர, என்னாச்சு? அதை ஏண்டா மச்சான் கேட்குற?
நீயும் சந்தனாவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி, அந்த கீதாவை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அவள் கூட காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு செலவு பண்ணா. அவள் திமிர பாரேன். கிளம்புறப்ப, பிரபு உன்னை விட உன் ஃப்ரெண்டு ஹேண்ட்ஸமாக இருக்காருங்கிறா. எனக்கு வந்துச்சே கோபம். செல்வா சிரித்தான். திருந்தவே மாட்டடா. அதை விடு, சந்தனா என்ன சொன்னா? நியாயமாக நடக்க போறேன்றா. பார்ப்போம். எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தில் அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிற? கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னப்ப அவள் முகத்தில் எந்த உணர்வுமே இல்லை. எனக்கு என்னவோ அவள் ஏற்கனவே ஒரு முடிவோடு இருக்கான்னு தோணுது. சரி, நீரஜாவுடைய டைரியையும் படிச்சுட்டு அவள் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போமே. கிட்டத்தட்ட சந்தனாவும் அதே குழப்பமான மனநிலையில்தான் இருந்தாள். சோமசுந்தரத்தின் துரோகம் ஒரு புறம் என்றாலும் விமலின் நடத்தை வேறு எதுவாகிலும் இந்த கல்யாணம் நடப்பது அத்தனை நல்லதாய்ப்படவில்லை. தனியே யோசித்து குழம்புவதை விட அப்பாவிடம் சொன்னால் என்ன என்ற எண்ணத்தில் கீழிறங்கினாள். தாயும் தந்தையும் ஏதோ ஒரு விவாதத்தில் தீவிரமாய் மூழ்கி இருக்க இவளும் எதிரில் அமர்ந்தாள். என்னப்பா, ஏதோ முக்கியமா பேசுற மாதிரி இருக்கு? நாங்க வேற எதை பத்திமா பேச போறோம்? எல்லாம் உன் கல்யாண விஷயம் பற்றிதான். பத்திரிக்கை வந்துடுச்சு. யார் யாருக்கு நேரில் தரணும், போஸ்ட்ல அனுப்பணும்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு நேரம் காலம்லாம் இல்லை. இப்பவே 11 ஆகுது. லேட் நைட் விழிச்சு ஏன் உங்க தூக்கத்தை எடுத்துக்கிடணும்? அம்மாடி, எத்தனை பெரிய பணக்காரனா இருந்தாலும் பொண்ணை பெத்துட்டா கரை சேர்க்கிறவரை தூக்கத்தை எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா என்ன? அப்பா ப்ளீஸ், இதெல்லாம் இன்சார்ஜ் எடுத்து செய்ய நிறைய ஏஜென்சிஸ் இப்போ இருக்குப்பா. இருக்கலாமா? நீ எங்களுக்கு ஒரே குழந்தடா. உனக்காக மெனக்கெட்டுறதுலையும் கண்ணு கருத்தமாக செய்யறதுலையும் எனக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது சொல்லு. அப்பா, சோமசுந்தர அங்கிளை பற்றி உங்கள் அபிப்பிராயம் தான் என்ன? பத்திரிக்கைகளை அடுக்கியபடியே, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, நல்லவன். சின்ன வயசுலேயே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒருவேளை சாப்பாடுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம்மா. சிங்கிள் டீயும் ஒரு பண்ணும் எங்கள் லஞ்சாக இருந்திருக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தொழில் கற்றுக்கிட்டு துணிஞ்சு கடைசி முயற்சியாக இறங்கி இன்னைக்கு இத்தனை தூரம் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் 2 பேருடைய உழைப்பு தாமா காரணம். அப்பா, நீங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ். அந்த ரீதியில் மெடிக்கல் ஃபேக்ட்ரியோட கணக்கு வழக்குகளை கவனிச்சுக்கிறது இல்லையே? ஏன்? எங்கேம்மா, கார்மெண்ட்ஸு, ஜுவல்லரி ஷாப்பு, இது சம்மந்தப்பட்ட வேலைகளை கவனிக்கவே நேரம் சரியாக இருக்குது. இதில் அங்கே இங்கே போகிறதுக்கு. இருந்தாலும் தொழில்முறை பங்குதாரராக நீங்கள் ஏன் மாதத்துக்கு ஒரு முறையாவது போகக்கூடாதுப்பா? கையில் இருந்த பத்திரிகைகளை மேசையில் வைத்துவிட்டு மகளிடம் திரும்பினார் கருணாகரன். சந்தனா, சோமுவை பற்றி யாராவது உங்ககிட்ட தப்பாக சொன்னாங்களாம்மா? அப்பா, இல்லை, நம்பிக்கை தான். வாழ்க்கை நாளை வர, ஏன் அடுத்த நொடி உயிரோடு இருப்பேன்னு நம்பி தான் வாழ்க்கையை நகர்த்துறேன். சோமுவும் நாளும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும். நான் போகலைட்னாலும் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அடுத்த நிமிடமே என்னோட பங்கு பணம் வங்கியில் சேர்ந்துடும். நான் பணத்தை மட்டும் பேசலையேப்பா. புரியுது சந்தனா. அப்படி பார்த்தா கார்மெண்ட்ஸு, ஜுவல்லரி ஷாப் விஷயத்தில் அவனும் தலையிடுறது இல்லையே. அப்பா, இது ரிஸ்க் இல்லாத தொழில்ப்பா. ஆனால் மெடிசன் ஃபேக்ட்ரி அப்படி இல்லைல்ல. ஏதாவது கோளாறுனா பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுடும். நீங்கள் தலையிடுறதுனால சில விஷயங்களை அங்கிளுக்கு கைட் பண்ணலாம் இல்லையா? இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு போய் நின்னா சோமு ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டானாம்மா? தவிரவும் இதுவரையில் வெறும் நண்பனா, தொழில் பங்குதாரராக மட்டும்தான் இருந்தா. இப்போ அவன் என் சம்மந்தியாக போகிறவன். இதனால் நாளைக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதேம்மா. நான் நல்லா தான் விதைக்கிறோம், நல்லது தான் நடக்கும். கவலைப்படாமல் போய் தூங்க என்ன கண்ணு? தந்தை எழுந்து சென்று விட மகள் தாயின் மடியில் சரிந்தாள். என்னம்மா இது? அப்பா எத்தனை பேசினாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. தனாம்மா, அப்பாவோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சுட்டாருன்னா கடைசி வரை மாறவே மாட்டாரு. நீ மனசு போட்டு குழப்பிக்காதடா. அது இல்லைம்மா, இதை பாருடா. சரியோ தப்போ, நீ அந்த வீட்டில் தான் போய் வாழ போற. தேவையில்லாமல் சின்ன விரிசல் விழுந்துட்டா பின்னாடி அதை போக்குறது சுலபம் இல்லைப்பா. இடைவெளியோட உன் வாழ்வு தொடங்கக்கூடாதுமா. நீ படித்தவ, புரிஞ்சு நடந்துக்கோ. ஏற்கனவே அப்பாவுக்கும் உடம்புக்கு சரியில்லை. அவருடைய பெரிய கனவே உன் கல்யாணம் தான். எதையாவது பேசி அதை கலைக்காதம்மா. மகளின் தலையை வருடிவிட்டு தாயும் சென்றுவிட மேசையின் மேல் குவிக்கப்பட்டிருந்த திருமண பத்திரிகைகளை வெறித்து நோக்கினாள். வெகு லாவகமாய் பெப்பை அந்த காம்ப்ளெக்ஸின் பேஸ்மெண்டில் பார்க் செய்துவிட்டு அணிந்திருந்த கூலிங் கிளாஸை பனியனுக்குள் சொருகினாள் சந்தனா. குளிரூட்டப்பட்ட அரைக்கதவை திறக்க வரவேற்பு பெண்ணின் ஐஸ்கிரீம் புன்னகையை ஏற்று அமர்ந்தாள். எஸ் மேம், ப்ளீச்சிங் பண்ணணும். வில் யூ ப்ளீஸ் வெயிட் அ மினிட்? ஷியோர். அங்கே போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்து ஃபெமினாவை புரட்டினாள். அது ஒரு நவீன பியூட்டி பார்லர். உரிமையாளினி சந்தனாவிடம் சென்றாள். ஹாய் சந்து. ஹாய் வர்ஷினி. பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அழகுக்கு ஆசைப்படும் வரையில என் பொழப்பும் நல்லா தான் இருக்கும். பேசிய வர்ஷினி
தன் பருத்த உடலை நீல நிற குர்தாவினுள் உழைத்திருந்தாள். மைதா மாவிற்கு கை கால் ஒட்ட வைத்தது போல மென்மையாயிருந்தாள். பேசியபடியே நடந்தார்கள். அப்புறம் கல்யாணம் எப்போ? அடுத்த மாசம்? வாளு ரொம்ப ஹேண்ட்ஸம் டி. அந்த பேச்சில் லயிப்பில்லாதவள் போல வேறுபுறம் பார்வையை ஓட்டினாள் சந்தனா. அதற்குள் வர்ஷினியும் யாரையோ வரவேற்க நகர்ந்தாள். நகங்களை சீராக்குதல், வெண்மையான முகப்பூச்சுடன் கண்களை மூடியிருத்தல், கால்களை அழகுபடுத்திட என யூனிஃபார்ம் அணிந்த அத்தனை பெண்களுமே பிஸியாய் இயங்கியபடி இருக்க, சந்தனாவின் பார்வை எதேச்சியாய் கண்ணாடி தடுப்பின் வலது பக்கம் சென்றது. அங்கே மெடிசின் ஃபேக்டரி சூப்பர்வைசர் மனோஜ் யாரிடமோ பேசியபடி நின்று கொண்டிருப்பதைக் கண்டு சந்தனா உடனே வெளியேறினாள். விவாதம் போல் இருவருக்கும் நடைபெற்ற வாதத்தில் சிலது மட்டும் காதில் விழுந்தது. என்ன பிரச்சனை மனோஜ்? நத்திங் மேடம். என்ன சார், மேடம் கேட்குறாங்கல்ல, இந்த ஆளு அவங்க தங்கச்சி வளகாப்புக்குன்னு 75,000 வாங்கினாரு. ஆனால் வருஷம் ஒன்னாக போது இன்னமும் தரல. சந்தனா சற்றும் யோசிக்காமல் தன் ஹேண்ட்பேக்கை திறந்து செக் புக்கில் பணத்தை எழுதி அந்த ஆளிடம் தந்தாள். வேண்டாம் மேடம், ப்ளீஸ் விடுங்க சார். நீ தான் தரல, மேடமாவது தரும்போது ஏன் தடுக்கிறீங்க? அவன் பணம் கிடைத்த திருப்தியில் பறந்தான். ஏன் மேடம்? பரவாயில்ல, நீங்களும் என் ஸ்டாஃப் தானே, உங்களுக்கு ஒரு கஷ்டம்தான், எப்படி தடுக்காமல் இருக்க முடியும்? மேடம், இருந்தாலும் தொகை ரொம்ப அதிகம். தங்கச்சியோட கல்யாணத்துக்கு லோன் எடுத்தே இன்னமும் அடையலை. அதுக்குள்ளே வளகாப்பு பிரசவம்னு. நல்ல பொறுப்பான மனுஷன்தான் நீங்கள். தேவைப்படுறதை கொடுக்காம அலக்கொழிக்கிறது தான் கடவுளோட பொழுதுபோக்கு. மனோஜ், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுங்க மேடம். மனோஜ், அப்பாவுடைய தொழில் விவகாரங்களில் இத்தனை நாள் நான் தலையிட்டதே இல்லை. ஆனால் இப்போ அவசியம் வந்திருக்குது. முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மெடிக்கல் ஃபேக்டரியில் நடக்கிற சில மர்மமான நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு தெரியப்படுத்தணும். மேடம், அது தயங்காதீங்க மனோஜ். இது உளவர், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமல்ல. இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அவன் தலையசைத்தான். உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் மேடம். விடை பெற்றான் மனோஜ். சீக்கிரமே சோமசுந்தரத்தின் சாம்ராஜ்யம் ஆட்டம் காணப்போவதை உணர்ந்தாள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. தீமைகள் எத்தனை முறை கோலோச்சினாலும் நன்மையை மகுடம் சூடும் என்பதே நியதி. சந்தனா நன்றாக யோசித்து உறுதியாய் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாள். இனி அதை செயலாக்கிடும் முறையை அமலாக்கிட வேண்டும். பிரபுவிற்கும் செல்வாவிற்கும் அழைப்பு விடுத்து மூவரும் ஒரு பொது இடத்தில் சந்திப்பதாய் முடிவும் செய்யப்பட்டது. ரெஸ்டாரண்ட் ஒன்றில் முக்கோண வடிவ டேபிளை ஆக்கிரமித்து இருந்தார்கள் மூவரும். நான் கூப்பிட்றத மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அழகான பொண்ணுங்க திட்டினாலே மணிக்கணக்கா ஆர்வமா கேட்போம். நீங்க சாப்பாடுலாம் வாங்கி தர்றீங்க, மிஸ் பண்ணுவோமா? பிரபுவின் கிண்டலில் சிரித்தாள் சந்தனா. செல்வாவிற்கு அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்று புரியவில்லை. சந்தனா மெனு கார்டை எடுத்து ஆர்டர் பண்ணினாள். 3 சிக்கன் சூப், 4 பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் ரைஸ், கோபி மஞ்சூரியன். வேற ஏதாவது வேணுமா செல்வா? போதும், இதுவே அதிகம்ல. ரொம்ப தேங்க்ஸ் சந்தனா. எதுக்கு? இல்லை, பார்க்க ஆளு நூடுல்ஸ் மாதிரி இருக்கீங்களே, வெறும் வெஜ் தான் ஆர்டர் பண்ணுவீங்களோன்னு நினச்சேன். பரவாயில்ல, வெயிட்டை ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க. டேய், பிரபுவை ஏன் அடக்குறீங்க செல்வா? இன்ஃபேக்ட் மனசில் நினைக்கிறத எல்லாராலும் பேச முடிகிறது இல்லை. அதற்குள் பேரர் வந்து ஆர்டர் செய்தவைகளை வைக்க மௌனமாய் உணவருந்தினார்கள். ஒவ்வொருத்தர் மனதிலும் தேவையில்லாமல் குழப்பங்களும் கேள்விகளும் எழுந்தன. சந்தனா, நாம பேசிய விஷயத்தை பற்றி என்ன முடிவு செஞ்சுருக்கிறீங்க? அதை பற்றி பேசத்தானே உங்களை இங்கே வர சொன்னேன். தன் ஹேண்ட்பேக்கை திறந்து திருமண பத்திரிகையை அவர்களிடம் நீட்டினாள். செல்வா அதை வாங்காமல், அப்போ நாங்கள் சொன்ன எதையும் நீங்கள் நம்பலை அப்படித்தானே? தப்பு செல்வா, நம்பினதுனால தான் இதுவரையில் வந்திருக்கிறேன். புரியலையே. கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன காரணத்தை சொல்ல முடியும் சொல்லுங்க? என்ன பேசுறீங்க சந்தனா? நீரஜாவுடைய டைரி உங்ககிட்ட தானே இருக்கு, அதை காட்டியே கல்யாணத்தை நிறுத்தலாமே. அப்படி செஞ்சா விமல்ங்கிற கிளையை மட்டும்தான் வெட்ட முடியுமே தவிர சோமசுந்தரன்கிற ஆணிவர் அசைக்க முடியாதே. அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? செல்வா, சோமசுந்தரம் நடத்துகிற மெடிக்கல் ஃபேக்டரியில நிழல் மறைவான காரியங்கள் நடக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதையும் அதிகாரப்பூர்வமாக நிரூபிச்சாகணும், ஆதாரப்பூர்வமாகவும் இருக்கணும்ல. அதுக்கு நெருங்கின உறவா நான் இங்கே போயே ஆகணும். ஆனால் சந்தனா, உங்கள் அப்பாவும் தொழிலில் ஒரு பங்குதாரர் தானே, அவர்கிட்ட பேசலாமே. அதையும் நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன். அப்பாவுக்கு அங்கிள் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. இருக்கிற 2 பிஸ்னஸை கவனிக்கவே நேரம் போதாததுனால மெடிக்கல் ஃபேக்டரி பக்கமே போகிறதில்ல. தவிரவும் மாதம் வர வேண்டிய பங்கும் சரியாக வந்துடும். சரி, 1 மாதத்துக்கு ஒரு முறையாவது கணக்கு வழக்குகளை மட்டும் பார்க்கலாமே. சந்தேகம்னு வந்துட்டா கணக்கை பார்க்க தோணும்.
நானும் ஜாடமாடையே அப்பா கிட்ட பேசினேன். அவர் காதலையே போட்டுக்கலையே. இதனால உங்க லைஃபே பாதிக்குமே. ஒன்றை சாதிக்கணும்னா இன்னொன்று இழந்து தானே ஆகணும். அப்பாவுடைய உடம்புக்கு ஏற்கனவே முடியல. என் கல்யாணம் அவருடைய கனவு தெரியுமா? அது களையிறது பெரிய பாதிப்புன்னா அங்கிளோட திரைமறைவு வாழ்வை பற்றி தெரிஞ்சா அவ்வளவுதான். அதை அவரால் தாங்கிக்கவே முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் வழி? கல்யாணங்கிற பேரில் அவங்க கண்ணை கட்டி சில ஆதாரங்களை திரட்டி அவங்க சாம்ராஜ்யத்தையே அழிக்க போகிறேன். அதுக்கு உங்கள் 2 பேருடைய உதவியும் தேவை. நீங்கள் ஏதோ வில்லங்கமாக யோசிக்கிற மாதிரி தெரியுதே. செல்வா, முதல்ல விமலை கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பணும். நீரஜா மாதிரி டெலிஃபோனில் பேசி மிரட்டி அலைய விடணும். இந்த கல்யாணம் நெருங்கி வர்றதுக்குள்ள சோமசுந்தரம் பற்றின டாக்குமெண்ட்ஸு கிடைக்குதானே பார்க்கணும். அப்போதான் அப்பாவை நம்ப வைக்க முடியும். எங்கள் உதவி உங்களுக்கு எப்பவுமே உண்டு. இருவரும் கோரஸாய் கூறிவிட சாப்பிட்ட உணவிற்கு பணத்தை தந்துவிட்டு டிப்ஸும் தந்து கிளம்பினார்கள் மூவரும். நண்பர்கள் இருவரையும் அலுவலகத்தில் இறக்கி விட்டுவிட்டு அடுத்த முறை நம்ம சந்திப்பு கொஞ்சம் ரகசியமா இருக்கணும் என்று விடை பெற்றாள் சந்தனா. பிரபு, சந்தனா வித்தியாசமான பொண்ணா தெரிகிறாள்ல? அலுவலகத்தில் தன் அருகில் நின்ற நண்பனிடம் கேட்டான் செல்வா. எப்படி? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் போல அவளுக்கும் 2 கண்ணும் ஒரு வாயி அப்படிதான் இருக்குன்னு நினைச்சேன். சரியா தானே இருந்துச்சு? டேய், நான் அவளோட அணுகுமுறையை பத்தி சொன்னேன்டா. ரொம்ப புகழாத. ஏமாந்தா நம்மளையும் போட்டு தள்ளிடுவா போல இருக்குது. சிச்சி, உண்மையை எடுத்து சொன்னதும் நமக்கு உதவத்தானடா செய்யறா. இந்த விஷயத்துல நாமளே விலகினாலும் அவ பின்வாங்க மாட்டாடா. அப்பாவை கிளிப்பு வாங்குவாளா? டேய், முதல்ல இப்படி கடிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையும் பாருடா. பார்த்து தானே ஆகணும், அதானே என் தலையெழுத்தே என்று அழுத்து கொண்டே தன் இருப்பிடம் சென்றான் பிரபு. கடலை மாவை பூசிவிட்டு ஊற வைத்த முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி டவலால் ஒற்றிய பின் கைபேசி அழைக்க டிஸ்பிளேயில் ஏதோ ஒரு புது எண் என்று தோன்றிட யோசனையோடு ஹலோ என்றாள். மேடம், நான் ஃபேக்ட்ரியில இருந்து மனோஜ் பேசுகிறேன். சொல்லுங்க, நான் சந்தனா தான். மேடம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தவறாக நினைக்காதீங்க. என் நிலைமை ரொம்பவும் எல்லை மீறி போயிடுச்சு. புரியும்படி சொல்கிறீங்களா மனோஜ்? மேடம், நம்ம ஃபேக்ட்ரிக்கு 18 கிலோமீட்டர் தள்ளி சோமசுந்தரம் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடோன் ஒன்று வாங்கியிருந்தாரு. அங்கே ஏதோ அண்டர் கிரவுண்ட் வேலைகள் நடக்கிறதா பேச்சு வந்துச்சு. நானும் சந்தேகப்பட்டு நேற்று சாயங்காலம் யாரும் அறியாத வண்ணம் போய் பார்த்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அங்கே போதை மருந்துகள் ஸ்டாக் இருக்குது. அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறதுல உள்ள மாத்திரைகளில் எல்லாத்துலேயும் இந்த போதை வஸ்துவும் தயாரிக்கணும் இல்லையா? இஸ் இட்? மேடம், அங்கே உள்ளதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டேன். மேற்கொண்டு சாம்பிளாக 2-3 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியலை, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சில வினாடிகள் மௌனித்த சந்தனா, மனோஜ், நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. நான் இங்கே வச்சு என்ன செய்யலான்னு சொல்லிடுறேன். எஸ் மேடம். லைனை கட் பண்ணியவள் உடனே செல்வாவின் எண்ணிற்கு பேசினாள். செல்வா, நான் சந்தனா. சொல்லுங்க செல்வா, ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்குது. உங்களை மீட் பண்ண முடியுமா? எப்போ, எங்கே? ஈவினிங் உங்கள் ரூமில். ஏன் ரூம்லையா? எஸ். நம்மளோட சந்திப்பு கொஞ்சம் ரகசியமானதாக இருந்தால் நல்லது. ஏன்னா விஷயம் அந்த மாதிரி. வெல், ஓகே சந்தனா, அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. முருகேஷன் மேன்ஷன், டி நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு தனி வீடு. வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஃபோனை வைத்தவனை பிரபுவிடம் விளக்கம் சொல்லிவிட்டு கிளம்பினான். விமல், என்ன டாடி? ஏண்டா, இத்தனை நாள் தான் பொறுப்பு இல்லாமல் ஊரை சுத்தினேன். இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. ஆஃபீஸ்க்கு வந்து வேலையை கவனி முதல்லவா. நோ டாடி, இன்னும் கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயாக இருந்துடுறேனே. விமல், சந்தனா ரொம்ப கிளவர். கருணாகரனுக்கு நம்ம பேரில் நல்ல அபிப்பிராயம் உண்டு. குறைஞ்சது கல்யாணம் வரையிலையாவது அதை கெடுக்காமல் இருக்கிறது தான் உத்தமம். ஃபாரினில் படித்தவர் தான் பேர். ஆனால் அவர் ரொம்ப கர்நாட்டிக் தெரியுமா? டே, பொண்ணுங்க எல்லாம் அப்படி தான். மாடர்ன் பொண்ணுங்க எல்லாம் உன் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணி வச்சுக்கோ. சந்தனா ஒரு தங்க சுரங்கம். ஏடகுடமாக நடந்து அவளை மிஸ் பண்ணிடாத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். தந்தையின் எச்சரிக்கையில் தோலை குலுக்கியவன், இப்போ நான் என்ன செய்யணும்? கல்யாண நாள் நெருங்குது. சந்தனாவுக்கு புடவை நகைகள் எல்லாம் நம்ம சார்பில் வாங்கணும்ல. உங்கள் அம்மா இருந்திருந்தா அவ செய்வா. இப்போ நம்ம தானே செஞ்சாகணும். போ, வீட்டுக்கு போய் அவளை கூட்டிகிட்டு போடா. விமல் ஒரு வினாடி யோசித்தவன் சந்தனாவிடம் ஃபோனில் கேட்டான். வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். நேர்லேயே போய் கூப்பிட்டுலாம். முடிவு செய்தவனின் கிரெடிட் கார்டை பர்சனுள் திணித்து கொண்டு காரை கிளப்பினான் விமல். ஹாய் டியர். சப்பாத்தியை குருமாவில் குளிப்பாட்டி வாய்க்குள் கொண்டு சென்றவள் இவனை கண்டவுடன் முகம் சுளித்தபடி சிரித்தான். சாப்பிட்றியா விமல்? ஐயோ, வேணாம் வேணாம், நான் சாப்பிட்டேன். அங்கிள் இல்லையோ? ஆஃபீஸ் கிளம்புறாரு. கண்ணம்மா, 2 ஜூஸ் கொண்டு வாங்க. மாம்பழச்சாற்றை வாங்கி பருகும் சமயம் கருணாகரன் இறங்கி
வெல்கம் மை பாய். என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? அங்கிள், கல்யாண புடவை நகை வாங்கணும், அப்பா சொன்னாரு, அதுக்காக சந்தனவை கூட்டிட்டு போடலாமேன்னு வந்தேன். வெரி குட். என் பையன் விளையாட்டுத்தனமா இருக்கான்னு சொல்றான் உங்க அப்பன். ஆனா நீ இத்தனை பொறுப்பா இருக்கியே. சந்தனா, நீ தம்பி கூட போயிட்டு வாமா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஐயோ, அப்பா இப்படி இவன்கிட்ட போய் மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு. சரி, போட்ட நாடகம் நல்லபடியா நடக்கணுமே என்ற சகிப்போடு சல்வார் துப்பட்டாவை சரி செய்தபடி கிளம்பினாள். காரில் கிளம்பிய உடனே எந்த ஜவுளி கடை போக சந்தனா? எங்கே நல்லா இருக்குமோ அங்கே போங்க. சரி சரி, ஓகே. மே ஹெல்ப் யூ சார் என்ற கார்டை பாக்கெட்டில் தாங்கிய வெள்ளை சட்டைக்காரர் ஒருவர் பணிவுடன் கேட்க, சில்க் சாரீஸ். ஓ, 3rd ஃப்ளோர் சார் என்றார். லிஃப்டின் கதவை திறந்து உள்ளே நுழைய 3வது மாடியின் தளத்தில் துப்பியது இருவரையும். ஆகாய வண்ணத்தில் ஆரஞ்சு நிற பூக்கள் வேலைப்பாடுகள் கொண்ட வெண்மை புறாக்களை வரிசையாய் ஒட்ட வைத்தார் போன்ற பார்டர் அட்டகாசமாயிருந்தது. விலை 20,000 தொட்டது. இன்னொன்று எடுத்துக்கோ சந்தனா, முகூர்த்த புடவை போதுமே ப்ளீஸ். அவன் மேற்கொண்டு பேச முனைவதற்குள் ரீமிக்ஸ் பாடல் ஒன்றை பாடியபடி கதறியது செல். ஒரு நிமிஷம் டியர், நீ செலக்ட் பண்ணிட்டு. ஹலோ. விமல் காதை தழுவிய பெண் குரலின் இனிமையில் சந்தனாவிடம் இருந்து சற்று தள்ளியே வந்தான். யாரு? விமல் தானே? எஸ், நீங்க? இத்தனை சீக்கிரமா என் குரலை மறந்துட்டியே டியர். அத்தனை மறதியோ? ஹலோ மிஸ், முதல்ல நீங்கள் யாருன்னு? நீரஜா, உன்னுடைய ஸ்வீட் லவ். நீயா? நானே தான். என்ன விமல், வேர்க்குதா? பக்கத்தில் வருங்கால மனைவி இருக்காளோ? சும்மா சொல்லக்கூடாது, நல்ல மேட்ச் தான். நீ எங்கே? உன் பக்கத்தில் தான் இருக்கிற. நான்லாம் கண்ணுக்கு தெரியவேனாடா? உனக்கு என்ன வேணும் இப்போ? எரிச்சலோடு கேட்க, நீங்கள் தான் வேணும், நீ தான் வேணும். நீரஜா, கத்தாத. உன் உட்பி உன்னை தேடுறா பாரு, போ. அவளையும் ஏமாத்து. நான் எங்கே போகிறேன்? அப்புறமா பேசிக்கலாம். ஏளனத்துடன் லைனை கட் செய்யவும் விமல் குழப்பமடைந்தான். யார் இது உண்மையிலே? இவதானா? இல்லை வேற யாராவது அவ பேரில் குழப்புறாங்களா? யோசனையோடு டிஸ்பிளேயில் எண்ணை பார்த்தான். ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் என்று வந்தது. நீரஜாவை பற்றி அவன் விசாரித்ததில் அவள் மென்டல் ஹோமில் இருப்பதாய் நண்பர்கள் சொன்னார்கள். இந்த 2 வருடமாய் அவளை பற்றி எந்த செய்தியும் இல்லாததால் அதை எண்ணிக்கூட பார்க்கவில்லை. அதுவும் சந்தன சிலையென சகல வசதியோடு பெண் கிடைக்கும் போது பழைய காதலியை பற்றி அவனுக்கு எப்படி நினைவிற்கு வரும்? இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஃபோன் பேசுகிறாளே, ஒருவேளை கல்யாணத்தில் வந்து கலாட்டா பண்ணுவாளோ? பிரம்மை பிடித்தவனை போல நின்றிருந்தவனை உலுக்கினாள் சந்தனா. என்ன விமல், பேயரைஞ்ச மாதிரி நிற்கிறீங்க? நத்திங் டியர். நீ செலக்ட் பண்ணிட்டியா? இங்கே வாயே. வெளிரிய ஆரஞ்சு வண்ணத்தில் புல்வெளி போன்ற பச்சை பார்டரில் நீள் நிற மயில்கள் நிற்பதைப் போல் அட்டகாசமாய் இருந்தது. ஃபைன். விமல் 2 புடவைகளுக்கும் பணம் தந்துவிட்டு கீழிறங்கினான். விமல், ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? வரும்போது இருந்த உற்சாகம் இப்போ இல்லையே. அப்படி யார் ஃபோன் பண்ணது? ஏதாவது பிரச்சனையா? அக்கறையாய் கேட்பது போல் கேட்டாலும் விமலிற்கு ஏதோ நிருடத்தான் செய்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, அதான். அடக்கடவுளே, வா விமல், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். நோ வேணாம் சந்தனா, உன்னோட முதலாக போகிற இடம் இதுவாக இருக்கக்கூடாது. ஒன்று செய்ய, நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் இன்னொரு நாள் வர்றேன். என்ன விமல், நான் வரலேன்னு கோபப்படுற? இப்போ நான் வந்திருக்கிறேன், நீ போகலான்னு சொல்கிறியே. அட்லீஸ்ட் லஞ்சாவது முடிச்சுட்டு போகலாமே. வேணாண்டியே, ப்ளீஸ். இப்போ நீ வா, உன்னுடைய வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன். அதற்கு மேல் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் தொங்கிய அவன் முகத்தை ரசித்தபடியே காரினுள் ஏறினாள். அவளை வீட்டில் இறக்கிவிட்டு ஏறத்தாழ வேகமாய் கிளம்பினான் விமல். உதடுகளில் ஏளனமான புன்னகையோடு காரில் ஏறி செல்வாவின் இருப்பிடம் நோக்கி விரைந்தாள் சந்தனா. வாங்க மிஸ் சந்தனா. வரவேற்ற பிரபு பெர்மடாஸும் கை வைத்த பனியனுமாய் காட்சியளித்தான். செல்வா இல்லை? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அந்தந்த பிரான்ச்சுக்கு டெலிவர் பண்ண வேண்டிய பத்திரிகைகளை பண்டில் பண்ணணும். வேலை நடக்குது, வந்துடுவான், உட்காருங்க. அவன் காட்டிய பிரம்பு நாற்காலியில் அமர்ந்தவள் பார்வையை சுழற்றினாள். பேச்சுலர்ஸ் ரூம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்னு சொல்வாங்க. இங்கே இத்தனை நீட்டாக இருக்க. ஜன்னலில் கட்டி போட்ட திரைசீலைகள், நாளிதழ்கள், மேகசின்ஸ் எல்லாம் அலமாரி ஒன்றில் வரிசையை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. டீப்பாயின் மேல் சிவப்பு நிற ஃபோன், அதனடியில் சின்ன குறிப்பு புத்தகம். உட்புறம் கட்டியிருந்த கொடியில் லுங்கி டவல் என்று அத்தனையின் அழகாய் ஒதுக்கப்பட்டிருந்தது.
என்ன சந்தனா, இந்த வீட்டில் ஏதாவது குண்டு வைக்க போறீங்களா என்ன? இப்படி பார்வையால் அளக்குறீங்களே. இல்லை பிரபு, இந்த வீடு இத்தனை சுத்தமாக இருக்குதே அப்படின்னு தான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். டோன்ட் ஃபீல், நான் வேணும்னா எல்லாத்தையும் களைச்சி விடட்டுமா? ம், கிண்டலா? சரி, முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, ஹாட் ஆர் கூல்? நானே சூடான விஷயத்தோடு தானே வந்திருக்கிறேன், அதனால் குளிர்ச்சியாகவே சாப்பிடுவோமே. ஏன், விமல்கிட்ட ஃபோனில் பேசின விஷயம் அதுக்குள்ளே உங்களோட காதுக்கு வந்துருச்சா என்ன? இன்ஃபேக்ட் அந்த ஃபோன் வர்ற சமயம் நானும் விமல் பக்கத்தில் தான் இருந்தேன். கல்யாண புடவை எடுக்க போயிருந்தோம். அத்தனை நேரம் கலகலப்பாக இருந்தவன் ஃபோனில் பேசின பின்னாடி சுத்தமாக ஆஃப் ஆயிட்டான். யார் பிரபு பேசினது? எனக்கு ரொம்பவும் வேண்டிய ஒரு ஆள் தான், மெமிக்ரி நல்லா செய்வார். நான் பக்கத்து மேன்ஷனில் தங்கியிருந்தப்ப ரூம்மேட்டாக இருந்தார். அப்படின்னா அவருக்கு எதுவும் தெரியாது. எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கலாட்டா செய்கிறோம், இதுவும் ஒரு விளையாட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். பார்த்து பிரபு, இத்தனை நாள் விமல் ஆட்டத்தில் இல்லை. இந்த ஃபோனுக்கு பின்னாடி அவன் உஷாராயிருப்பான், எச்சரிக்கை தேவை. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? 2 நாள் விட்டு மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல போகிறதா சொல்லி மிரட்டுங்க. இப்போதைக்கு அதுவே போதும். அதே நேரம் செல்வாவும் மனோஜும் உள்ளே நுழைந்தனர். குட் ஈவினிங் மேடம். வாங்க மனோஜ், உங்கள் 2 பேரையும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 2 பேரும் வரும்போது யாரும் பார்க்கல, பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். இவர் மனோஜ், பிரபு சொன்னான். இங்கே மெடிக்கல் ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசர். அந்த மனோஜ் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு தான் சேகரித்த விவரங்களை பற்றி கூறினான். சோமசுந்தரம் இத்தனை மோசமான ஆளா? அப்பாவை போல தான் மகனும் வந்திருக்கிறான். கரெக்ட். இப்போ சொல்லுங்க செல்வா, என்ன செய்யலாம்? முதல்ல இந்த போதை மருந்து விஷயத்தை தடை செய்யணும். அதுக்கு முன்னாடி நீரஜாவை நல்ல ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அவளை குணப்படுத்தியாகணும். நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்வா சொன்னான். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் செல்வா. உங்கள் அறிமுகம் கிடைச்ச பின்னாடி தானே இத்தனை நல்லது செய்ய தோணியிருக்கு. அது உங்கள் நல்ல மனசு. உங்களை பார்த்தாலே ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குது. செல்வா, இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும். எதுக்கு? நீரஜாவை என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் அனுமதி வேணும். ஜெயில் வாழ்வு போலி இல்லாமல் இயல்பாகவும் இயற்கையான சூழ்நிலையிலே மருத்துவம் பார்த்தா அவள் சீக்கிரம் குணமடைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னோட அனுமதி வேணுமா சந்தனா? எத்தனை பெரிய உதவி இது தெரியுமா? உதவின்னு பெரிய வார்த்தை சொல்லி பிரித்து பேசாதீங்க செல்வா. நானும் உங்கள் தோழி தான். உண்மையை சொல்லப்போனால் தோழியோட வாழ்க்கைக்காக இத்தனை போராடுற உங்கள் நட்பு கிடைக்க நான் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீரஜா சீக்கிரம் குணமடையணும். நிச்சயமா செல்வா. சரி, அவள் குணமடைஞ்ச பின்னாடி என்ன செய்ய போறீங்க? அவளோட மனப்புண் ஆறிய பின்னாடி அவள் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும்ல. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு போல. வார்டு பாயின் உதவியோடு மயக்க நிலையிலேயே நீரஜாவை அதில் ஏற்றினார்கள். கூடவே சந்தனாவும் செல்ல வண்டி கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்த வண்ணம் இருந்தான் செல்வா. விமலுக்கு குழப்பமாய் இருந்தது. இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு எங்கிருந்து முளைச்சா? இது சந்தனாவுக்கு தெரிஞ்சா என்னாகும்? நண்பன் கிரியின் வீட்டிற்கு சென்றான். அன்று வார கடைசி நாள் என்பதால் வெகு சோம்பலாய் இருந்த கிரி விமலின் வருகையால் சுறுசுறுப்பு அடைந்தான். விமல், நீயா? ஆச்சரியமா இருக்கே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனேன் கிரி. நான் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப வந்தாலே ஒரு பொண்ணு, அதாண்டா நீரஜா. அவள் ஏதோ ஹோமில் இருக்கிறதா சொன்னில்ல? ஆமாம். ஏன் விடிஞ்சு முடியாததுமா அவளை பற்றி கேட்குற? பழைய நினைப்பா? கண்ணடித்தான் கிரி. சிச்சி, அவள் திடீர்னு ஃபோன் பண்ண. என்னடா சொல்கிற? நேற்று கல்யாண புடவை வாங்க கடைக்கு போயிருந்தோம், அங்கே தான் ஃபோன் வந்துச்சு. நீ வா, அது எந்த ஹோம்னு எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வாடா போகலாம். வேணா விமல், கல்யாண சமத்தில் நீ ஏன் போய்கிட்டு இருக்க? நானே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். எப்போ? இன்னைக்கு சண்டே ஈவினிங் போய் பார்த்துட்டு வர்றேன்னு. மனம் இல்லாமல் விமல் கிளம்பினான். மூளைக்குள் 1000 வண்டின் குடைச்சல். சந்தனாவும் செல்வாவும் அந்த டாக்டரின் முன் அமர்ந்திருந்தார்கள். கவலைப்படாதீங்க மிஸ்டர் செல்வா, நீரஜா இஸ் இன் பெட்டர் கண்டிஷன். அவங்களோட மூளையும் மனமும் ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. பொதுவாக மனநல பாதிக்கப்பட்டவங்க பதட்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. திடீர்னு ஏற்பட்ட பாதிப்புனால தான் அவங்க இந்த நிலைமை அடைஞ்சிருக்காங்க. சில மருந்து மாத்திரைகள் தர்றேன், டாக்டர்ஸ் மூலமாக மெடிடேஷன் ஒர்க்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் 3 சிட்டிங்ஸ் எலக்ட்ரிக்கல் ஷாக் ட்ரீட்மெண்ட் தர்றதுனால கண்டிப்பாக க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கையோட காத்துட்ருங்க. நிச்சயமாக நீரஜா குணமாகிட வாய்ப்பு இருக்குது. ஓகே? தேங்க்யூ டாக்டர், தேங்க்ஸ் அலாட். கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி உரைத்து அவர்கள் வெளியே வந்த சமயம் அருகில் இருந்த கார்டனில் நீரஜா அமர்ந்திருந்தாள். எங்கோ விரித்த பார்வை, ஆனால் அவள் கண்களில் இருந்து நீர் பெருகியது. அவள் பக்கம் செல்ல முயன்ற செல்வாவின் கைப்பற்றி தடுத்தாள் சந்தனா. வேணா, அவள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு மாறிட்டு வருது. இந்த அழுகு அவள் மனசோட பாரத்தை குறைக்கும், அழட்டு விட்டுருங்க. செல்வா அவளையே பார்த்தபடி இருந்தான்.
எத்தனை குறும்பும் ரசனையும் நிறைந்த பெண் இப்படி கரைபிடிந்த ஓவியமாய் மாறிவிட்டாளே. சந்தனா அவன் தோளில் கை வைத்தான். செல்வா, விமல் அரண்டு போயிட்டான் தெரியுமா? எப்படி சொல்றீங்க? மேகலா மேடம் இப்போ ஃபோன் பண்ணாங்க. யாரோ ஒருத்தன் நீரஜாவை பற்றி விசாரிச்சானா. இவங்க என்ன சொன்னாங்களா? நீரஜா குணமாகி சொந்த ஊருக்கே போயிட்டான்னு சொல்ல சொன்னேன். அட்ரஸ் கேட்டானா? பேஷண்ட் இங்கே இருக்கிற வரை தான் எங்கள் பொறுப்பு, அதுக்கு பின்னாடி எதுவும் தெரியாதுன்னு அவங்க கை விரிச்சிட்டாங்களா? அப்போ விமல் தன்னோட தேடுதல் வேட்டையை துவங்கிட்டா. இனிமே நம்ம காய்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நகர்த்தணும் செல்வா. நாளைக்கு அந்த குடோனில் சோதனை நடந்தே ஆகணும். இனிமே விமலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்பவும் நிம்மதி கிடைக்க போகிறதே இல்லை. அவள் சொன்னதைப் போல அங்கே விமலும் நிம்மதி இல்லாமல் இரவை கழித்து கொண்டிருந்தான். வெளிச்சப் பூக்களை பூமி மீது தூவியவாறே நகர்வலம் வந்தான் சூரியன். கட்டிலில் தூங்கியபடி இருந்த விமல் சந்தனாவுடன் டூயட் பாடியபடி இருக்க நிலநடுக்கம் ஏற்பட்டதைப் போல படபடவென்று உழுக்கப்பட்டான். விமல், எழுந்துருடா. என்னப்பா? சோமசுந்தரம் டென்ஷனாய் இருந்தார். இரவு உடையிலேயே. விமல், நம்ம குடோன்னு போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்களாண்டா. ஒட்டியிருந்த கொஞ்ச நெஞ்ச தூக்கமும் விலகி எழுந்தான் பிள்ளை. என்ன டாடி சொல்றீங்க? எப்படி நடந்துச்சுது? அங்கே ஏதோ வெடிகுண்டு இருக்குன்னு யாரோ புரளியை கிளப்பிட்டு போலீஸ் செக் பண்ணுறதுக்கு வர்ற சரக்கையெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்களா? வா, உடனே போகலாம். பதறியவரை தடுத்தான் விமல். டாடி, டென்ஷனில் யோசிக்காமல் பேசுகிறீங்க. அது பினாமி பேரில் இருக்கிற குடோன். இப்போ நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு போலீஸோட சந்தேக பார்வை நம்ம மேலே விழும். ஆமாம் விமல், இப்போ என்னடா பண்ணுறது? 10 கோடி ரூபாய்க்குள்ள சரக்கு உள்ளே இருக்குடா. அந்த பினாமி என்ன ஆனா? அவன் எங்கே இருக்கான்னே தெரியலையேடா. சரி, நம்ம ஆஃபீஸில் வேற ஒருத்தரை அனுப்பி நிலவரம் மட்டும் பார்த்துட்டு வர சொல்லுங்க. ஆனால் விவரம் தெரியக்கூடாது. சோமசுந்தரம் சரிந்தே உட்கார்ந்து விட்டார். அப்பா, கவலைப்படாதீங்க. அந்த பினாமியை கண்டுபிடிச்சு அவன் மூலமாகவே ஏதாவது செய்யலாம். ஆனால் நம்ம சூப்பர்வைசர், அவன் பேர் என்ன? மனோஜ். அவனையும் அனுப்புகிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லியவன் சட்டென தயாராகி போனான். என்ன மனோஜ், என்னாச்சு? சார், யாரோ ஒரு பெரிய மனுஷனா பினாமி பேரில் சொத்து வாங்கினாராம். அந்த ஆள் அண்டர் கிரவுண்ட் வேலைகள் செஞ்சு இவரை மாட்டி விட்டுறதுக்காண்டி பாம் இருக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு கம்பி நீட்டிட்டான். பாம் இருக்குன்னு பார்க்க வந்த போலீஸ் கண்ணில் ட்ரக்ஸ் மாட்டிக்கிருச்சு. குடோனுக்கு சொந்தக்காரன் யாருன்னு போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன் சார்? இல்லை, நான் ஆஃபீஸ் வர்றப்ப இங்கே ஒரே கூட்டம், போலீஸ் வேறையா, அதான் என்ன ஏதுன்னு விவரம் கேட்கலாமேன்னு தான் அடித்தேன். சரி, நீங்கள் போய் வேலையை கவனிங்க. சார், பெரியய்யா கிட்ட ஒரு விவரம் கேட்கணும். அப்பாவுக்கு கொஞ்சம் பர்சனல் வேலையெல்லாம் இருக்குது, நாளைக்கு வருவார், அப்போ பேசிக்கலாம். அங்கிருந்து போன மனோஜ் யாரும் அறியா வண்ணம் செல்வாவிற்கு ஃபோன் பண்ணி விமலின் நடவடிக்கைகளை பற்றி சொன்னான். தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்த விமலின் அலுவலக தொலைபேசி அழைக்க, ஹலோ. என்னப்பா அதுக்குள்ள தலையில கை வச்சுட்ட? இன்னும் எவ்வளவோ இருக்கே. ஏளனமான பெண் குரல் ஒன்று தொலைபேசியில் வழிய, யாரு நீ? நானே தான். ஊரே சிரிக்குது. இன்னமும் நீயும் உங்க அப்பனும் தான் காரணம்னு யாருக்கும் தெரியாது. பாத்தியா, உனக்கு பிபி ஏறுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த வெடிகுண்டு வதந்தியை கிளப்புனதே நான் தான். நீயா? ஏன் அப்படி பண்ண? ஏன், இத்தனை நாள் உள்ளேயே இருந்துட்டேன்னா என் கூட விளையாடியவன் கூட விளையாட ஆசையா இருக்கு, அதனால தான். சரி விமல், அடுத்த விளையாட்டுக்கு ரெடியாக வேணாமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோயே. ஃபோனை கட் பண்ணி விட்டாள். யூ பிச்! இவ எங்கிருந்து முளைச்சான்னு தெரில. முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். முஷ்டியை பற்றியபடி கிளம்பினான் விமல். சந்தனா, எத்தனை முயற்சி பண்ணியும் அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல செல்வா. அந்த குடோன் சீல் வச்சதுக்கு பின்னாடி அங்கிள் முன்ன மாதிரி எங்கேயும் வர்றதில்ல. பெரிய அடி, பணம், பார்ட்டிக்கிட்ட கெட்ட பேர்னு அறைக்குள்ளேயே இருக்கிறாரு. நானும் முயற்சி பண்ணிட்டேன். லாக்கர் சாவியை மட்டும் என்னால் கைப்பற்றவே முடியல. அப்படின்னா நான் கல்யாணம் நடக்கணும். அப்போதான் யாருக்கும் சந்தேகம் வராதபடி நான் அந்த வீட்டில் வளைய வர முடியும். எல்லாம் சரி சந்தனா, மோசமான விமல் கிட்ட உங்கள் வாழ்க்கையை இழந்துடுவீங்களே. செல்வா, என்னைய தற்காத்துக்க எனக்கு தெரியும். விமல்ங்கிற கொடிய மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட சில வழிகள் இருக்குது. அப்புறம் முடிவெடுத்தாச்சு. இனிமே நான் பின்வாங்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீரஜா குணமாகிக்கிட்டே வர்றா. நான் சொல்றத புரிஞ்சு சில சமயம் பதில் பேசுறா, சின்ன சின்ன வேலைகள் செய்யறா. ஆனா சில நேரம் கனத்த அமைதியோடவே இருக்கா. ஏற்கனவே 2 சிட்டிங் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த முறை கட்டாயம் பழைய நீரஜாவை நீங்க பார்க்கலாம். நன்றி சந்தனா. அதை கடவுளுக்கு சொல்லுங்க. நாளைக்கு எனக்கு கல்யாணம் செல்வா. அவசியம் நீங்களும் பிரபுவும் வரணும். சந்தனா சொல்லிவிட்டு விலக செல்வா செய்வதறியாமல் நின்றான். வெகு விமரிசையாய் நடந்தது விமல் சந்தனாவின் திருமண வைபவம். கணக்கில் வராத பணத்தை எல்லாம் வாரி இறைத்து திருமணம் செய்திருந்தார் சோமசுந்தரம். சந்தனா உதடுகளில் ஒட்ட வைத்த இன்ஸ்டன்ட் புன்னகையோடு மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள். காலையில் வாழ்த்து செய்தி என்று கிரி கொண்டு வந்து தந்த பொக்கேயை பார்த்ததில் இருந்தே மனம் அரித்து கொண்டே இருந்தது.
என்ன கிரி இது பொக்கேயெல்லாம் கொண்டு வந்திருக்க? இது நான் அனுப்பின பொக்கே இல்லடா. காலையில் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் சரியானு பார்க்க வந்த என்கிட்ட ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதா வாட்ச்மேன் தந்தான். சரி, வெறும் வாழ்த்து தானே, அதையும் மெனக்கட்டு என்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குற. முட்டாள், இதை அனுப்புனது யாரு தெரியுமா? அது நீரஜவா. ஆமாம். கிரி இடமும் வளவுமாய் பெரிதாய் தலையசைத்தான். விமலின் கைகள் தன்னையும் மீறி அதை பற்றியது. திருமண வாழ்த்துக்கள் விமல். இன்னைக்கு முழுசும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். அழகழகாய் கோர்த்தாற் போல கையெழுத்து. இப்போ என்னடா செய்யறது? நீ கவலைப்படாத. கல்யாண மண்டபத்தில் எங்கே இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு இல்லாமல் பண்ணுறது என்னோட வேலை. முடியுமாடா? உன்னோட நண்பன் நான் இருக்கேன்டா. ஒரு பொம்பளை இந்த ஆட்டம் ஆடுறா, அவளை ஒரு கை பார்க்குறேன் விடு. அதன் பிறகு எந்த தகவலும் இல்லை. திருமணமும் நல்லபடியாய் நடந்தேறியது. எப்போது என்ன நடக்கும் என்று மனம் பதைத்த பதைப்பில் விமலால் இயல்பாய் வளைய வர முடியவில்லை. விமல், இவங்க என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்று சிலரை அறிமுகப்படுத்தினாள் சந்தனா. சுவாரஸ்யம் இல்லாமல் உச்சு கொட்டினான் விமல். இவர்களுக்குள் நடந்த அனைத்தையும் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த செல்வாவும் பிரபுவும் பார்த்தனர். பிரபு, இவனை எப்படி சந்தனா சமாளிக்க போறாடா? அவன் மனசுல பெரிய பிளான் இருக்கு. அதை எப்படி நிறைவேற்ற போறான்னு தான் தெரியல. சரி வா செல்வா, நாம ஆஃபீஸ்க்கு வேற போகணும். சந்தனா ரொம்பவே பிஸி, இப்பெல்லாம் பேச முடியாது. நண்பர்கள் இருவரும் கிளம்பும் போது சந்தனா செல்வாவை பார்த்து உறுதியாய் தலையசைத்தாள். இரவு நேரம். அதுவரையில் விமல் படபடப்புடன் இருந்தாலும் அதன் பின் நீரஜாவிடம் இருந்து எந்த தகவலும் இல்லாமல் இருந்ததால் அவனும் இயல்பாய் முதலிரவை நோக்கி கொண்டிருந்தான். அவன் பிறப்பின் லட்சியமே முதலிரவுதானே. அவன் மேல் வந்து விழுந்ததும் அவன் விரட்டி பிடித்த பெண்களும் அநேகம். என்றாலும் சந்தனாவின் மேல் முதலில் இருந்தே இருந்த கிறக்கம் போதை கொள்ள வைத்தது. வானத்து விண்மீன்களைப் போன்று பளீரென்ற சிரிப்பில் உள்ளே நுழைந்தாள். சந்தனா கையில் ஒரு பால் செம்போடு. என்ன சந்தனா இப்படி வர்ற? ஏன், நான் ஒன்றும் பறந்து வரலையே, நடந்துதானே வந்தேன். இல்லை, ஃபர்ஸ்ட் நைட் சில பெண்களோட. அட, இதென்ன சினிமாவா? அவள் கேள்வி கேட்டபடியே ரிலாக்ஸாக வந்தாள். கட்டிலின் அருகில் அமர்ந்து டேபிளின் மேல் பாலை வைத்துவிட்டு, உட்காருங்க விமல், ஏன் நிற்கிறீங்க? ஏதோ மனமாற்றத்தோடு அருகில் அமர்ந்தவன் மனைவியை தப்பான பார்வை பார்க்க, பாலை குடிங்க விமல், அப்புறம் பேசலாம். அவனும் பல்லை கடித்தபடி பாலை டம்ளரில் ஊற்றினான். அவன் கண்களில் அவள் உடலின் போதை. நீரஜா யாரு? பொன்னிற வளையல்களை அளந்தபடியே கேட்க பொறை ஏறியது விமலுக்கு. என்னாச்சு? பார்த்து தலையை தட்டி விட்டவள், எனக்கு ஃபோன் பண்ணா. என்னன்னு? ஜஸ்ட் மேரேஜ் விஷ் பண்ணா. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அதான் கேட்டேன். காலேஜில்? சரி சரி. அப்புறம் விமல், காலையிலிருந்து ஒரே அலுப்பா? உடலை நெளித்து நெட்டி முறித்தாள். மெல்ல அவளை அணைத்தான் விமல். ப்ளீஸ் பா, இன்னைக்கு வேணாமே, எனக்கு டயர்டாக இருக்கு. என்ன சந்தனா, விருந்து வச்சுட்டு இலைய மூடுறியே, இது நியாயமா? டோன்ட் பி சில்லி விமல், எதனையும் ஒரு இன்வால்வ்மெண்ட் வேணாமா? பேசாம படு, இதென்ன கிடைக்காததா? சொல்லியவள் அதற்கு மேல் பேச இடம் கொடாமல் படுத்தும் விட்டாள். விமலால் இருப்பு கொள்ள முடியவில்லை. நீரஜா ஃபோன் செய்ததாய் சொன்னாலே, என்னை பற்றி எதுவும் தப்பாக சொல்லியிருப்பாளோ, அதனால தான் விலகி படுத்துட்டாளோ? இல்லை இல்லை, உண்மையிலே அலுப்புதானும். சே, எத்தனை எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன், ஏமாத்திட்டாளே. எப்படி எழுப்பி விடலாமா என்று நினைத்தவன் உடனே அந்த நினைப்பை மாற்றிக்கொண்டான். முதலிரவு சந்தனாவின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இங்கே ஏதும் சச்சரவு என்றால் அதை தந்தையும் விரும்ப மாட்டார். அதிலும் வாழ்வின் முதல் நாள் இன்றே சந்தனாவிடம் கெட்ட பெயர் வாங்கிவிடக்கூடாது என்ற முடிவில் அமைதியாய் படுத்தாள். மறுநாள் மறுவீடு. காலையிலேயே விமலின் வீட்டிற்கும் வந்தாகிவிட்டது. விளக்கேற்றி வந்தவர்கள் செல்கையில் சோமசுந்தரம் மருமகளின் கையில் கொத்தாய் சாவி ஒன்றை தந்தார். இதெல்லாம் எதுக்கு மாமா? இல்லை சந்தனா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதானே எல்லாம். ரொம்ப நாள் பெண்கள் நடமாட்டமே இல்லாத வீடு, இனிமே ஒன்னால சுபிக்ஷமா இருக்கணும். அவர் லாக்கர் சாவியை சந்தனாவிடம் தந்தது விமலருக்கு சற்றும் பிடிக்கவில்லை. ஏற்கனவே 1008 கண்டிஷன் போடுவா. இப்போ மொத்த பொறுப்பா அவகிட்ட போனா எல்லா செலவுக்கும் இல்லை பதில் சொல்லியாகணும். இந்த அப்பாவுக்கு புத்தியே இப்படி போகுது. அதை தந்தையிடம் தனிமையில் கொட்டவும் செய்தான். முட்டாள், இந்த கணக்கெல்லாம் உனக்கு புரியாதுடா. இதெல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை. உனக்கு என்ன பணம் தானே வேணும், நான் தர்றேன் விடு. எனக்கு உங்கள் லாஜிக்கே புரியலையேப்பா. விமல், சந்தனா முதல்ல உன்னையும் என்னையும் முழுசாக நம்பணும். நாம் பண்ணுற தேர்ட் ரேட் பிஸ்னஸால் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவள் நம்ம பக்கம் இருக்கணும்ல. அப்போ தான் நம்ம பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். சாவி தானே, ஏதாவது சாக்கு சொல்லி நாளைக்கே வாங்கிட்டா போச்சு.
தகப்பன் மகன் இருவரின் சம்பாஷணைகளையும் கேட்ட சந்தனா தன்னை மீறி ஒருமுறை சிரித்து கொண்டாள். அடுப்படிக்குள் நுழைந்தாள். வாங்க சின்னம்மா, பவுசுடன் பதுங்கினாள் வேலைக்காரி. உங்க பேர் என்ன? செல்வி. எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறீங்க? 5 வருஷமா. காஃபியாவது ஜூஸாவது தரட்டுமாம்மா? குழைவாய் கேட்டாள். வேணாம், உங்களுக்கு வேலை நேரம் எப்போ முடியும்? நைட்டு தாம்மா. ஒரு வாரமாக சொந்த பந்தம்னு வேலை செஞ்சு இடுப்பே உடஞ்சி போச்சு. என் புள்ள கூட உடம்புக்கு சரியில்லை தெரியுமா? என்ன செய்யுது? காய்ச்சல். ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் காட்ட நமக்கு எங்கே வசதி இருக்குது? தர்மாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் பெரிய பெரிய மாத்திரையாக தர்றாங்க. அது பிள்ளைனால முழுங்க முடிய மாட்டேங்குது. சந்தனா புன்னகைத்து விட்டு தன் மெடிக்கல் கிட்டை திறந்து, இந்தா செல்வி, இந்த மாத்திரையை உன் பிள்ளைக்கு கொடு, இதை நீ சாப்பிடு, உனக்கு உடம்பு வலியெல்லாம் சரியாக போயிடும். என்ன, நீ நல்லா இருப்பம்மா. பெரிய இடத்து பொண்ணாச்சு, எப்படி இருப்பீங்களோன்னு நினச்சேன். செல்வி, நீ சாப்பாட்டை முடிச்சுட்டு போ, நான் பரிமாறிக்கிறேன். என்ன? ஐயோ, ஐயா சத்தம் போடுவாங்களேம்மா. நான் சொல்லிக்கிறேன். ஆனால் காலையில் சீக்கிரமாக வந்துடு செல்வி. உன்னையும் சேர்த்து இன்னும் எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? செல்வி பாத்திரங்களை கழுவியபடியே சப்தமிட்ட பால் குக்கரை இறக்கி வைத்த செல்வி, மொத்தம் 4 பேருமா. டிரைவர் ஒருத்தர் பெரியய்யாவுக்கு மட்டும். சின்னவரை அவரே ஓட்டிங்கன்னு போயிடுவார். அதே மாதிரி தோட்ட வேலைக்குன்னு கணேசன் ஒருத்தன் இருக்கான். நானும் வாட்ச்மேனு, அவ்வளவுதாம்மா. சந்தனா கையில் ஒரு டம்ளர் கிரேப் ஜூஸை எடுத்துக்கொண்டு சோமசுந்தரத்தின் அறைக்குள் நுழைந்தாள். மாமா ஜூஸ். ஏம்மா நீ இந்த வேலையெல்லாம் செய்கிற? செல்வி இல்லையா? இருக்கா. ஏமாம்மா, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதா? உனக்கு எதுக்குமா சிரமம்? ஜூஸ் ரெடியானது மிக்சியில், அதை ஊற்றி தந்தவ செல்வி. நான் கொண்டு வந்து மட்டும்தான் மாமா கொடுத்தேன். இதில் என்ன சிரமம் இருக்குது? உட்காருமா. நீ குடிச்சிட்டியா? ஆச்சு மாமா. விமல் அம்மா இல்லாமல் வளர்ந்த பையம்மா. பெண் அன்புக்கு ஏங்குனவன். நீதாம்மா இனிமேல் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும். உங்களையும் விமலையும் பார்த்துக்க தானே மாமா நான் வந்திருக்கிறேன். சரி, முதல்ல உங்கள் மெடிசின் சார்ட் தாங்க. என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு நான் வெரிஃபை பண்ணிடுறேன். சரிங்க டாக்டர் அம்மா. அவர் சிரிக்க இவள் புன்னகையுடன் விலகினாள். நிலா காயும் நேரம். இரவில் உலகமே அமைதியின் மடியில் படுத்திருக்க ஏக்கம் நிறைந்த மனதோடு தன் அறைக்குள் நுழைந்தான் விமல். சந்தனா எதையோ ஆர்வமாய் படித்து கொண்டிருந்தாள். கட்டிலில் கவிழ்ந்தபடி கால்கள் இரண்டையும் முன்னும் பின்னுமாய் ஆட்டியபடி காலில் அணிந்திருந்த கொலுசு கெண்டை காலில் நிற்க பொன்னிறமாய் மின்னிய அந்த பாதங்களை அணைக்க வேண்டும் போல் இருந்தது. விமலின் பார்வை அவளின் உடல் மேல் படிந்தது. கட்டிலின் விளிம்பில் அமர்ந்தவன் சிவந்திருந்த கால்களை அழுந்த பற்றினான். பதறி விலகினாள் சந்தனா. ஹே, என்னாச்சு டியர், பயந்துட்டியா? மேலும் பேசியபடி அருகில் வந்து இழுத்து அணைத்து கொண்டான். கணவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட சந்தனா, என்ன அவசரம் விமல்? நாங்கள் உங்கள் மனைவி தானே. எங்கே போயிட போகிறேன்? சந்து, ஐ லவ் யூ சோ மச் தெரியுமா? இவர்கள் இவ்வாறாக பேசிக்கொண்டிருக்கும் போதே கரடியாய் தட்டப்பட்ட கதவுக்கு வெளியே பணியாள் ஒருவனின் பதட்டமான குரல். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கோபமாய் கதவை திறந்த விமல், என்ன இந்த நேரத்தில், அறிவில்ல? அவன் மேல் பாய்ந்தான். சின்னையா, பெரியவர் திடீர்னு மாற பிடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாரு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவனையும் பதற்றம் தொற்றிக்கொள்ள மூவரும் சோமசுந்தரத்தின் அறையை நோக்கி விரைந்தார்கள். நீச்சல் பழகுபவரைப் போல கையை காலை உதறி கொண்டிருந்தவரை சந்தனா கவனித்தாள். விமல், ஃபோன் பண்ணி உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, இல்லை நம்ம காரை எடுக்க சொல்லுங்க. தன் மெடிக்கல் கிட்டில் இருந்து மருந்தை சிரிஞ்சில் ஏற்றி சோமசுந்தரத்தின் உடலில் வைக்க முயல அவரின் துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்கி போனது. மறுநாள் தினசரிகளில் பிரபல தொழிலதிபர் சோமசுந்தரம் மரணம், நாளை உடல் தகனம் என்ற செய்தியோடு சில இன்ச் இடைவேளைகளில் புகைப்படமாகி போயிருந்தார். ஈமக்கிரியை காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்க செல்வாவும் பிரபுவும் ஒரு மலர் வளையத்தோடு வந்திருந்தனர். கருணாகரன் முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தினார். விமல் எப்போதும் உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டான் என்றாலும் அப்பா இதுவரை அவனை கண்டித்ததே இல்லை, சுதந்திரத்தில் தலையிட்டதில்லை. ஒரு தந்தையாய் தன்னை திறம்படவே நடத்தினார் என்பதில் அவ்வப்போது அவன் கண்கள் கலங்கிய வண்ணம் இருந்தன. சந்தனா ஒரு ஓரமாய் அமர்ந்திருந்தாள், மௌனச் சிலையாய். செல்வாவின் விழிகள் அவளை தொட்டன. கண்களை ஒரு முறை மூடித் திறந்தாள் சந்தனா. அதன் பிறகு மற்றவர்கள் காரியங்களை கவனிக்க 2-3 தினங்களுக்கு பின் அலுவலக வேலையில் முக்கியமாய் ஈடுபட்டு இருந்த செல்வாவின் மொபைல் சினுங்கியது. டிஸ்பிளேயில் சந்தனாவின் எண்களை கண்டதும் உடனே உயிர்ப்பித்தான். சந்தனா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியாமல் தவிச்சு போயிருந்தேன். நல்லவேளை நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. என்ன விஷயம் செல்வா? நீரஜாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் அவளை பார்த்தீங்களா?
இல்லை சந்தனா, கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கு. ஏன் தெரியலையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளை தனியாகவே சந்திக்க மனசு பயப்படுதே. தப்பு செல்வா. இப்போதான் நீரஜாவுக்கு உங்கள் அன்பும் ஆறுதலும் தேவை. நானும் வர்றேன். ஈவினிங் போகலாம். நான் முதல்ல அடித்த அம்பு நல்ல வேலை செய்து செல்வா. அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணது உண்மைதான். சோமசுந்தரத்தோட மரணம் இயற்கையானது இல்லை. அவர் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி குடித்த ஜூஸில் ரத்த அழுத்தம் அதிகமாகிற அளவுக்கு மாத்திரையை கலந்துட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் இது அதிகப்படி சந்தனா. இல்லை செல்வா, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கே வந்தேன். லாக்கரில் உள்ள டாக்குமெண்ட்டில் ஒரு புது பிஸ்னஸ் டீல் நடந்திருக்கு. என்னது? பச்சை குழந்தைகளோட மருந்துகளில் தப்பான ஃபார்முலாவை மிக்ஸ் பண்ணி போலி மருந்து தயார் செய்ய போகிறாங்க. இது நடந்தால் எத்தனை உயிர்கள் போகும் தெரியுமா? அதுக்கு இந்த மாதிரி தேச துரோகியோட உயிர் போகிறது பெரிய தொண்டு இல்லையா? அது சரி சந்தனா, இதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அப்புறம்? விமல் இப்போ பல் புடுங்கின பாம்பு. அவனை எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஈவினிங் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். இணைப்பை துண்டித்து விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அண்ணா! செல்வத்தை கண்டதும் துக்கத்தில் அலறினாள் நீரஜா. கவலைப்படாத நீரு, நான் இருக்கேம்மா உனக்கு. இல்லைண்ணா, அம்மாவும் அப்பாவும் எனக்கு எத்தனை நல்லது செஞ்சாங்க. எல்லாத்தையும் என் தப்பான நடத்தையினால பெத்தவங்களுக்கு நான் செஞ்ச துரோகம்தானா என்னை இந்த அளவுக்கு அனுபவிக்க வச்சிடுச்சு. அழாத நீரஜா, இதில் உன் தப்பு மட்டும் இல்லை. உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க ஏமாந்து போய் தன்னையும் தொலைச்சு தன்னை சார்ந்தவங்களையும் தொலைச்சிடுறாங்க. நீங்கள் பேர் சந்தனா, நமக்கு ரொம்பவும் வேண்டியவங்க. இன்ஃபேக்ட் நீ இப்போ முழுமையாக குணமாக காரணமானவங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சந்தனான்னு கூப்பிடு நீரு. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உன்னோட மனக்காயங்கள் ஆறுற வரையில் இங்கே இருக்கிற மற்ற நோயாளிகளுக்கு ஆறுதலாக இரு. கூடிய விரைவிலேயே உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன். வேணா சந்தனா, நான் இங்கேயே இருந்துடுறேன். துரோகம் நிறைஞ்ச முகமுடி அணிஞ்ச மனுஷ மிருகங்களை விடவும் மனசால குழந்தையா இருக்கிற இவங்க தேவலை. சரி நீரு, கேட்க கஷ்டமாக தான் இருக்கு. விமல் உன்னை விரும்பலைன்னாலும் நீ அவனை விரும்பினது நிஜம். உன்னுடைய காதல் பொய் இல்லை. இனிமே அவனை ஒரு வேளை உன்னை ஏற்றுக்கொள்றதா இருந்தா சிச்சி, இனியொரு முறை அந்த மனுஷ மிருகத்தை சந்திக்கவே கூடாதுன்னு இருக்கிறேன்னா. இந்த உறுதி தான் பொண்ணுங்களுக்கு முக்கியம். கல்யாணம் அவசியம்தான், ஆனால் அதுவே விளங்கா மாறிடக்கூடாதுல்ல. ஒரு அழகான பூவை பிச்சு அதை நுகர்ந்து கசக்கி போட்ட ஒரு அரக்கனை பூஜிக்கணும்னு அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நீ எடுத்த முடிவு தான் சரி. நான் உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன். சந்தனாவின் ஆறுதலான பேச்சில் கண்களை துடைத்தபடி உள்ளே சென்றாள் நீரஜா. செல்வா, நீரஜா இப்போ எடுத்த முடிவு தான் நல்லது. கொஞ்ச நாள் மெடிடேஷன், யோகான்னு அவள் மனசு பாரம் நீங்கின பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை பற்றி யோசிப்போம். அப்போது விமலை பற்றி? அவள் எதையும் தெரிஞ்சுக்கவும் தயாரா இல்லை. தேவையில்லாததை சொல்லி ஏன் குழப்பணும்? அவளை மறக்க நினைக்கிற ஒரு விஷயத்தை நினைவுற்றதில் எந்த லாபமும் இல்லைல்ல. நீங்கள் ரொம்பவும் தெளிவாக அழகாக யோசிக்கிறீங்க சந்தனா. ஆனால் விமலை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதை பற்றி தான் யோசிக்கிறேன். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அறக்க பறக்க பிரபுவும் மனோஜும் ஓடி வந்தார்கள். செல்வா, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? போதை மருந்து கேஸில் ஒரு கும்பலை சீஸ் பண்ணாங்களே, அந்த ஆள் மாட்டிக்கிட்டாங்க. இஸ் இட்? இப்போ நம்ம கஸ்டடியில் தான் இருக்கா. மனோஜோட உதவியினால தான் அவனை பிடிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி மனோஜ். என்ன மேடம் இது? இது சோறு போடுற முதலாளிக்கு துரோகம் பண்ண முடியுமா? இது என்னோட கடமை. இதுக்கு போய் நன்றியா? பணத்துக்கு பங்களாவே அடிமையாகும் போது நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிறீங்களே செல்வா. அந்த ஆளுகிட்ட வாய் மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் வாக்குமூலம் வாங்கிடுங்க. அப்போது அவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேணாமா? விமல் பணபலம் உடையவன், அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுறவன், யாரையெல்லாம் கைக்குள்ளே வச்சுருக்கானோ தெரியாது. அதனால் நம்ம சைடு ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் வேணும். அதுக்கு பின்னாடி போலீஸில் விடலாம். நாளைக்கு காலையில் விடியல் நிச்சயமாக விமலுக்கு நல்லதாக இருக்கக்கூடாது. அங்கு நிலவிய அமைதி மற்றவர்களின் மனதில் இருந்த உறுதியை தெரியப்படுத்தியது. இரவு நேரம். இத்தனை நாட்களும் உறவினர் கும்பலும் கூட்டமும் இருந்ததால் விமல் சந்தனாவை நெருங்க முடியவில்லை. பிஸ்னஸ் லாஸ், தந்தையின் மரணம் என்று படிப்படியாய் அடிபட்டு போய் இருந்த விமல் ஒருவித ஆறுதலுக்காய் மனைவியை நெருங்கினான். அவள் ஆல்பம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். விமல் உள்ளே நுழைவதை பார்த்துவிட்டு, வா விமல், நானே உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன். இது நம்ம கல்யாண ஆல்பம்ல. அவனும் அவள் அருகில் அமர்ந்தான். கல்யாண மாலை மாற்றுவது, சில சடங்குகளில் நடந்தவை, மண்டபம் என அனைத்து நிகழ்ச்சிகளும் இடம் பிடித்திருந்தன. பின் நண்பர்கள் பட்டாளம் ஒவ்வொன்றாய் திருப்பியபடி கூறிக்கொண்டே வந்த விமல் அடுத்த போட்டோவை கண்டதும் ஷாக்கடித்ததைப் போல நின்று விட்டான். இது யார் விமல்? இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல்ல? யாராவது ரிலேஷனாக இருக்கும். விட்டேத்தியாய் சொன்னவன் அதன் பின்னர் எழுந்து விட்டான்.
நீரஜா எப்போது கல்யாணத்துக்கு வந்தா? தான் அறியாமல் எப்படி சந்தனாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள்? ஒன்றும் புரியாமல் தவித்தான். மறுபடியும் மனம் குழம்பிய குட்டையாய் ஆனது. சந்தனா வெற்றி பெற்றதை எண்ணி புன்னகைத்தாள். கன்னத்தில் கை வைத்தபடியே சோகத்தில் குளிர்ந்தாற் போல அமர்ந்திருந்தான் விமல். எல்லாமே அவசரத்தில் அள்ளித்தெளித்த கோலமாய் ஆகிவிட்டது. என்றுமில்லாமல் காலையில் இருந்தே மனம் பாரமாயிருந்தது. ஏதோ நடக்கப் போவதாய் எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டே இருந்தது. அதேபோல் விடிந்ததும் விடியாததுமாய் குடோனின் பினாமி மாட்டி இவர்களுக்கு எதிராய் தகவலும் தந்து தந்தை மகனும் இத்தனை நாள் திரைமறைவில் நடத்திய அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது. என்ன ஏதென்று விசாரிப்பதற்குள் கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள். 3 மணி நேர விசாரணையில் முழி பிதுங்கி போனான் விமல். நல்ல வேளை கம்பெனி லாயர் வந்து மீட்டு வந்து விட்டார். தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்த விமலை நெருங்கினாள் சந்தனா. அவமானம் அவனை தின்று கொண்டிருந்த வேளையில், என்ன விமல், அப்பாவும் நாமளும் சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் ஒரே நாளில் தூக்கிட்டு போயிட்டாங்களேன், கவலையோ? சந்தனா, என்ன உளரல? உண்மைதான் சொல்ற விமல். இதெல்லாம் கட்டுக்கதை சந்தனா. பிசினஸ்ல நம்மளோட எதிரிகள் எல்லாம் செய்யற வேலை இது. மனைவியின் நம்பகம் இல்லாத பார்வையில் எரிச்சல் அடைந்தவன், அப்படி என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்ட? எகத்தாளமாய் கேட்டான். நீரஜா அழுத்தமாய் சொல்லிவிட்டு கணவனை பார்த்தாள். அவன் முகம் வெளிரியது தெரிந்தது. உன்னைய முழுசா நம்பி நீ உண்மையான காதலோட பழகுறேங்கிறத எண்ணி உன் காம பசிக்கு பலியானாலே அந்த அப்பாவி பொண்ணு இன்னும் நினைவுக்கு வரலையா விமல்? அதுக்கு என்ன, இப்போ என்ன மாதிரி பணம் படைச்ச அழகான ஆண்கள் பின்னாடி ஏராளமான பொண்ணுங்க சுத்ததான் செய்வாங்க. நம்பினவங்களுக்கு துரோகம் செய்யறது தான் உனக்கும் உங்க அப்பனுக்கும் கை வந்த கலையாச்சு. உண்மையான நண்பனா மதிச்ச என் தந்தைக்கே துரோகம் பண்ணவங்க தானே நீங்க. அதெல்லாம் மறுக்காத விமல். நான் ஒன்றும் குழந்தை இல்லை. அந்த டாக்குமெண்ட்ஸ், குடோனோட ரெய்டு, உன்னுடைய கைது, இதுக்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்காங்கன்னு தெரியுமா விமல்? யாரு? நானே தான். நம்ம கல்யாணமே ஒரு கண்கட்டு வித்ததான், அது தெரியுமா? துரோகி. நான் செஞ்சது துரோகம்னா நீயும் உங்க அப்பாவும் செஞ்சது என்ன தேச தியாகமா? விட்டா நடு ரோட்டில் உனக்கு செலவைக்க சொல்லுவ போல இருக்குது. வீண் வாக்குவாதம் ஏன் சந்தனா? இன்னமும் நீ என்னோட மனைவிதான். என்னை எதிர்த்த யாரையும் நான் விட்டதில்லை. விமலின் வயிற்றில் ஏதோ சுருக்கென்றது. அதுவரையே நீ உயிரோட இருந்தா தானே? என்னை எதிர்கேள்வி கேட்டாள் சந்தனா. என்னடி, என்னை கொல்ல போறியா? அது உன்னால முடியுமா? எகத்தாளமாய் சிரித்தவன் அடுத்த நிமிடம் வயிற்றை பிடித்து கொண்டு படுக்கையில் விழுந்து துடித்தான். சந்தனா வசதியாய் நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். என்ன விமல், வயிறு எரியுதா? எரியட்டும். எத்தனை பெத்தவங்க தன்னோட புள்ள அழுகிறத பார்த்து வயிறு எரிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா விடுமா? என்ன, அனுபவி முதல்ல. அம்மா, வழியில் முனகினான் விமல். இன்னும் கொஞ்ச நேரம்தான் விமல், பொறுத்துக்கோ. உங்க அப்பாட்ட போய் சொல்லு, இனி ஒரு பிறவி நமக்கு வேணான்னு. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? புருஷன் துடிக்கிறத வேடிக்கை பார்க்குறியே. புருஷன் என்ன செஞ்சாலும் பொறுத்து போகிறது அந்த காலம் விமல். இது கம்ப்யூட்டர் யுகம். பெண்களை ஏமாற்ற முடியாதுல்ல. தாலி ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு தானே தவிர கழுத்தை நெரிக்கக்கூடாது. புருஷன் செய்கிற துரோகத்தை கூட தாங்கிப்பா. ஆனால் தன்னோட தாய்நாட்டுக்கு செய்கிற துரோகம்னா அது எவ்வளவு பெரிய உறவானாலும் மன்னிக்க மாட்டான். உன்ன மாதிரி சுயநல பிசாசுகள் இனியும் இந்த பூமியில் இருக்கவே கூடாது. நோ ப்ளீஸ் சந்தனா, என் மேலே இறக்கம் காட்டு. நான் உனக்கு தாலி கட்டினவன் இல்லையா? இந்த தாலியை நான் வாங்கிக்கிட்டதுக்கு காரணமே உன்னைய மேலே அனுப்பதான் விமல். போலீஸ் உன்னைய சும்மா விடாதடி. அதை பற்றி நீ கவலைப்படாத விமல். ஏற்கனவே அப்பா இறந்த சோகம், பிஸ்னஸில் அடி, இப்போ கைது செய்யப்பட்ட அவமானம் எல்லாம் சேர்ந்து நேரங்காலம் பார்க்காம குடிச்சாருன்னு சொல்லுவேன். ஒரு சின்ன மாத்திரை தான் உன் குடலை அழுக வைக்க. ஆல்கஹால் அதிகமானதுனால இந்த ப்ராப்ளம்னு ஏற்கனவே டாக்டர்கிட்ட செக் பண்ணி போலி ரெக்கார்ட்ஸும் கைவசம் வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ கவலைப்படாத. உன் கடைசி பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விமல். அவள் பேசி முடிக்கவும் விமல் தன் கடைசி மூச்சை விடவும் சரியாக இருந்தது. ஆயிற்று. விமலின் மரணம் இயற்கையானது. அளவிற்கு அதிகமான ஆல்கஹால் அவன் குடலை அழுக வைத்து உயிரை பறித்து விட்டது என்று டாக்டர் ரிப்போர்ட் வந்தது. கருணாகரன் பதறினார். ஒரே மகள்னு எத்தனை செல்லமா வளர்த்தேன். படுபாவிங்க தொழிலில் தான் ஏமாத்துனாங்கன்னு பார்த்தா இப்படி சீக்காளி பிள்ளைய கட்டி வச்சு என் பொண்ணை பட்டமரமாக்கிட்டாங்களே. பூக்க ஆரம்பிக்கும் போதே என் மக கருகிட்டாளே. கடவுளே, நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன்? விடுங்கப்பா, என் தலையில இப்படி ஆவணம்னு இருந்திருக்கு. நீங்களும் வருத்தப்பட்டு நாளைக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் அனாதையாயிடுவேன்லப்பா. சந்தனாவின் கண்களில் கண்ணீரை கண்டதும் அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார்.
நீரஜாவின் முன் விமலின் மரண செய்தி பத்திரிகை நீட்டப்பட்டது. அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. நீரு, உனக்கு வருத்தம் ஏதும் இல்லைண்ணா? என்னைக்கு என் அன்பை கொச்சப்படுத்தினானோ அப்பவே இவன் செத்துட்டான். இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் கவலைப்பட்டான். குட் நீரஜா, இப்படித்தான் ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். உனக்கு நான் இருக்கேன் நீரஜா. இனி இந்த ஹாஸ்பிட்டல் முழுசும் உன் பொறுப்பு. உன் சேவையை விரிவுபடுத்து. ரொம்ப தேங்க்ஸ் சந்தனா. கலர் உடை அணிந்திருந்த போதும் சந்தனாவின் நெற்றியின் வெறுமை செல்வாவின் மனதை பிளந்தது. என்ன இருந்தாலும் உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். ப்ளீஸ் செல்வா, கல்யாணத்தினால மட்டும் ஒரு பொண்ணு முழுமை அடைகிறதில்ல. நான் யதார்த்தமானவ. என்னோட வாழ்வு என்னோட கையில் தானே இருக்கு. சந்தனாவை உயர்ந்த இடத்தில் வைத்தான் செல்வா. ஆமாண்டா, மேடம் கையில் அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்வும் தான் இருக்குது. தாயே, ஏதாவது பிரச்சனைன்னா பேசி தீர்த்துப்போம்மா. போட்டுக்கிட்டு தள்ளிடாதம்மா. எனக்கு இன்னும் ஒரு முறை கூட கல்யாணம் ஆகலை. பிரபு சொல்ல, நீங்கள் ராமனாக இருக்கிற வரையிலையும் நாங்கள் சீதை தான் தெரியுமா? விரல் நீட்டி எச்சரித்தாள் சந்தனா. சந்தனா செல்வாவின் கண்களுக்கு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தெரிந்தாள். அரக்கனை வதம் புரிந்த துர்கையாய் தோன்றினாள். கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.